உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக. ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக. ஒன்றிரண்டிற் சிலகும் பரமானந்த சுக இயல்பே வருக. இம்பர்தம்மை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக. என்போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக. கண் நிறைந்த களிப்பே கழுத்தில் ஊறுகின்ற கனிவே வருக. கலைமதித்தோய் வளகம் செறிந்த வளர்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வல்லலெனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. சசியம்மா நீங்க வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குரு வாழ்க குருவே துணை. திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கருணையாலும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாருடைய தயவாலும் நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த அமுத காலத்தில் சனிக்கிழமை தோறும் உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் ஆரோக்கியமாக வாழ்வதும் மனதிடமாக நம்ம சன்மார்க்க சங்கத்தில் அடைய வேண்டிய சாகா கல்வியை அடைவதற்கு ஒரு அடித்தளமான ஒரு பயிற்சியை தொடர்ந்து செய்து வருகிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்வுல கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னார் திடிவழிகளை போற்றி வணங்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எல்லாரும் அவங்களுடைய இருக்கைகள்ல அமர்ந்துக்கோங்க. தூக்கம் வந்தா தூங்குங்க, பரவாயில்ல. அது உங்களுக்கு ஆள் மனதில் இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க இயல்பா மூச்சை கவனிச்சுட்டே இருங்க. நம்ம ஒரு முத்திரை ஒண்ணு செய்வோம். இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி கைய நம்ம ஒருத்தருக்கு வணக்கம் சொன்னோம்னா எப்படி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. தெரியுதா? ஓகே. இந்த மாதிரி வச்சுட்டு இதுல என்ன பண்ணணும், கொஞ்சம் விரல்களை இப்படி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விரல்லையும் அந்த நுனி ஒட்டி இருக்கணும். அப்புறம் உள்ளங்கையினுடைய உள்பக்கம் மணிக்கட்டு ஓரத்தில் இப்படி ஒட்டி இருக்கணும். விரல்கள் இப்படி ஒட்டி இருக்கணும். இந்த கேப் இருக்கணும். இப்போ இப்படி வைக்கும்போது நடுவுல ஸ்பேஸ் இருக்கணும். தெரியுதா உங்களுக்கு நான் எப்படி செஞ்சிட்டு இருக்கேங்கிறது? உள்ளங்கையினுடைய அடிபாகம் ஒட்டிட்டு இருக்கணும். மணிக்கட்டு ஓரமா இருக்கிறது ஒட்டிட்டு இருக்கணும். விரல்கள் ஒட்டிட்டு இருக்கணும். ஆனா நடுவுல ஸ்பேஸ் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு முன்னாடி இப்போ இப்படி வச்சுக்கணும். வலது கை மேலையும் இடது கை கீழையும். இதுக்கு பேர் சங்கல்ப முத்திரைன்னு பேர். இப்படி இருக்கணும். ஓகேங்களா? வலது கை மேல இடது கை கீழே இருக்கணும். இதுக்கு பேரு சங்கல்ப முத்திரைன்னு பேரு. இத நீங்க எல்லா விரல்களுடைய நுனி டச்சா இருக்கணும். நம்மளுடைய கை உள்ளங்கை உள்ள காலியா இருக்கிற மாதிரி இருக்கணும். அது செய்யறது தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படி இப்படி இருக்கும். எல்லா விரல்களும் டச் ஆயிருக்கணும். இப்போ இந்த உள்ளங்கையில நீங்க என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா,
யார் யாருக்கெல்லாம் உடல்ல அசௌகரியங்கள் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு எனக்கு வந்து மூட்டு வலி அப்படின்னா, நான் மூட்டு வலி அப்படிங்கிறத அந்த இடத்துல கற்பனை பண்ணிட்டு உள்ளங்கையில அந்த இடம் எனக்கு சரியாக்கி விட்டதுன்னு நீங்க மனசுல நினைச்சுக்கணும். இதெல்லாம் பேப்பர்ல எழுதி இடத்துல வச்சு ஒரு சங்கல்பம் பண்ணலாம். இது பல விஷயங்கள் இருக்கு இந்த இடத்துல, இதை எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனா இப்போ இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு முறை சொல்லித்தரேன், இதை அப்படியே செய்யுங்க. இந்த உள்ளங்கையில இப்ப மூட்டு வலி இருக்கிறவங்க அந்த மூட்டு வலியை அந்த இடத்துல உள்ளங்கையில நினைச்சுக்கணும். நினைச்சுக்கிட்டு இப்ப நீங்க நடக்கும்போது வலி இருக்கிற மாதிரி உணர்வு ஏற்கனவே இருந்துச்சு. இப்ப நீங்க எப்படின்னா நார்மலா நீங்க நடக்கிறீங்க அப்படிங்கிற அந்த பாவனையில நீங்க இருக்கணும். நான் நார்மலா நடக்கிறேன், எனக்கு வந்து மூட்டு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுது, ஓடுறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஒரு வெயிட் தூக்குறதுக்கு, மாடிப்படி ஏறுறதுக்கு அப்படின்னு நீங்க பாவனையில இருக்கணும். இப்ப கழுத்து வலி இருக்கிறவங்க, நான் இப்படி திரும்புறேன், எல்லா வேலையும் செய்யறேன் அப்படி நீங்க நினைக்கணும். அந்த வலியை வந்து உணரக்கூடாது. உங்களுக்கு எது வேணுமோ, இப்ப வலி உணர்ந்தீங்கன்னா வலி கிடைச்சிடும் உங்களுக்கு. இப்ப நீங்க நார்மலா இருக்கிறீங்க, ஆரோக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க அந்த இடத்துல நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரி இருப்பீங்க. நான் சொன்னது புரிஞ்சுதான்? அன்மியூட் பண்ணி கூட நீங்க சொல்லலாம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்குள்ளார டைம் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 4:20 ஆயிடுச்சு. சரி, இப்ப எல்லாரும் ஒரு இயல்பு நிலையில உங்களுடைய கவனம் இருக்கட்டும். கண்களை மூடுறதுக்கு முன்னாடி கைகளை கொஞ்சம் இப்படி ஒரு தேய்வு, ஒரு உராய்வு ஏற்படுத்திக்கோங்க. ஏற்படுத்திட்டு கைகளை இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து சங்கல்ப முத்திரை. இப்ப கனெக்ட் ஆனவங்க எல்லாம் அதை பார்த்துக்கோங்க. வலது கை மேல இருக்கணும், ஒவ்வொரு விரல் நுனிகளும் ஒட்டிட்டு இருக்கணும், கையினுடைய அடிபாகம் ஒட்டிட்டு இருக்கணும், உள்ளங்கை வந்து உள்ள காலியா இருக்கணும். இது ஒரு கூடு மாதிரி, சிப்பி கூடு மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடது கையினுடைய உள்ளங்கையில நீங்க எது வேணுமோ அதை நினைச்சுக்கலாம். இப்ப எனக்கு ஆரோக்கியம் வேணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்குது, நான் சுறுசுறுப்பா இருக்கிறேன், நான் வந்து தெம்பா இருக்கிறேன், நான் ஒரு செயல் வீரரா இருக்கிறேன், சுறுசுறுப்பா என்னால இயங்க முடியுது. இந்த மாதிரியான பாசிட்டிவான வார்த்தைகளை உங்களுடைய இடது கை உள்ளங்கையில நீங்க எழுதுறீங்க. வலது கையில இந்த ஆற்றல் வந்து போகுது. இப்ப இந்த மாதிரி கற்பனை பண்ணி நீங்க அந்த முதிரையை செய்யணும். இப்ப இந்த இடத்துல நீங்க அதுக்கு முன்னாடி இப்ப என்ன செய்றீங்க, கையில நல்லா தேய்ச்சிட்டீங்களா, உள்ளங்கையில அப்படி அழுத்தி விடுங்க. இடது கை, வலது கை, விரல் நுனிகள், அடிபாகம், கட்டை விரல், இந்த கட்டை விரல், இந்த விரல்கள், ஒவ்வொரு கையில இருக்க விரல்லையும் இப்படி எல்லாத்தையும் அழுத்தி விடுங்க. அழுத்திட்டு உள்ளங்கையில நல்லா அப்படி பிரஸ் பண்ணி விடுங்க. இந்த கையிலையும் பிரஸ் பண்ணுங்க. இல்லை பிரஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப எல்லாரும் கண்களை மூடிக்கங்க. இதுக்கப்புறம் நான் எதுவும் உங்களுக்கு செயல்படுத்தி காமிக்க போறதில்ல. கண்களை மூடிக்கோங்க. கைகளை நான் சொன்ன மாதிரியான முத்திரையில வச்சுக்கோங்க. இப்ப அந்த கைகளினுடைய ஆற்றல் வந்து கை விரலுக்குள்ளர இருக்கிற மாதிரி, உங்களுடைய உள்ளங்கையில நிரம்பி இருக்கிற மாதிரி உங்களுக்கு இப்ப தெரியும். அதை கொஞ்சம் நீங்க கைகளை விலக்கி பார்த்தீங்கன்னா கூட அந்த கைக்கு நடுவுல அவ்வளோ ஆற்றல் இருக்கும். இந்த ஆற்றலோடு உங்களுடைய சிந்தனை உங்களுடைய உச்சி தலையில இருக்கட்டும். உச்சந்தலையில உங்களுடைய கவனத்தை வச்சு முதுகு, கழுத்து, தலை எல்லாம் நேரா இருக்கட்டும். ஒரு ஆழ்ந்த சுவாசம், ரிலாக்ஸா இருக்கிறத ஃபீல் பண்றீங்க. மீண்டும் ஒரு ஆழ்ந்த சுவாசம், மீண்டும் ஒரு ஆழ்ந்த சுவாசம், மீண்டும் ஒரு ஆழ்ந்த சுவாசம். உங்களுடைய கவனம் உச்சி தலையில் இருக்கட்டும்.
உங்க கையில் இருக்கிற அந்த எனர்ஜி இப்போ உங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அந்த சக்தி பரவுகிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அந்த ஆற்றல், அந்த காந்த சக்தி, அண்ட கோடிகள் அனைத்தும் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த வான்காந்த சக்தி நம்முடைய உடல்ல பயோ எனர்ஜி, மேக்னெட்டிக் சக்தி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுமையாக அந்த ஆற்றல் நிரம்பி அலை அலையாக உடல் முழுவதும் அந்த ஆற்றல் நிறைவதை உணர்கிறீர்கள். அந்த ஆற்றல் உச்சந்தலையிலிருந்து அலை அலையாக உடல் முழுவதும் ஜீவகாந்த பெருக்கம் உங்களுடைய உடல் அந்த ஆற்றலை கிரகித்து சேமித்துக் கொள்கிறது. உச்சந்தலையிலிருந்து உங்களுடைய மூளை பகுதி, நெற்றி, கண் புருவங்கள், சலனங்கள் நீங்கி அந்த ஜீவகாந்த ஒளி ஒவ்வொரு செல்களிலும் நிறைவாகிறது. கண் புருவம், இரு கண்கள், காதுகள் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றல் நிறைவு பெறுகிறது. மூக்கு பகுதி, கன்னம், வாய், தாடைகள், வான்காந்த ஆற்றல் உடல் முழுவதும் நிறைந்து ஜீவகாந்த ஆற்றலாக ஒவ்வொரு ஜீவன் உடலில் உள்ள தசைகள், நரம்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், எலும்பு மண்டலம் அனைத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு செல்களிலும் புதுப்பித்து ஒரு புத்துணர்வை பெறுகிறது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா செல்களும் புதுப்பிக்கிறது. எல்லா பகுதியும் சரிசமமாக நிறைவு பெறுகிறது. இப்பொழுது உங்களுடைய கவனம் கழுத்து பகுதி, வலது தோள்பட்டை, இடது தோள்பட்டை, மார்பு பகுதி, பின் முதுகு, முதுகு தண்டு, முன்பக்கம் நுரையீரல், இதயம், கணையம், இரைப்பை, மண்ணீரல், பித்தப்பை, கல்லீரல், பெருங்குடல், சிறுகுடல், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, அனைத்திலும் அந்த உள்ளொளி பரஜீவன் ஒவ்வொரு உறுப்புகளிலும் அசௌகரியங்களை நீக்கி வான்காந்த அந்த சக்தி
ஜீவகாந்த சக்தியாக உச்சந்தலை முதல் ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஒவ்வொரு செல்களிலும் புதுப்பித்து புத்துணர்வை பெறுகிறது. உடல் இயக்கங்களில் இருக்கக்கூடிய தடைகள் யாவும் நீங்கி உள்ளொளி ஓங்கி உயிரொளி பெருகி வெள்ளொளியாக ஒவ்வொரு செல்களும் புதுப்பித்து உடல் ஒரு புத்துணர்வை பெறுகிறது. ஒரு புது உடலாக வடிவம் எடுக்கிறது. இப்பொழுது உங்களுடைய கவனம் தொடைப்பகுதி, முன்னங்கால், மூட்டுப்பகுதி, கெண்டைக்கால், கணுக்கால், பாதம், அடிபாகம், பாதத்தினுடைய மேல் பகுதி, கால் விரல்கள், எல்லா உறுப்புகளும், எல்லா மண்டலங்களும், இரத்த ஓட்ட மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், தசை மண்டலம், செரிமான மண்டலம், ஒவ்வொரு மண்டலமும் புதுப்பித்து ஒரு புத்துணர்வை பெற்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த அன்பு உருவம் பரசிவம் நம் உடலில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒரு புது வடிவம், அன்பு நிறைந்தவராக, கருணை நிறைந்தவராக, தயவு நிறைந்தவராக ஒவ்வொரு செல்களும் அருள் செல்களாக, கருணை செல்களாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த முழு வடிவத்தையும் இறைவனாகவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறல்ல, நாம் வேறல்ல, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னான எம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உறைந்தமை சிவமே. தன்னையே எனக்கு பரஜீவன் தந்து அருள் வழியால் எங்களை வேதிக்கின்ற அன்புருவமே, எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தி நித்திய பொருளாக ஆக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, அருளலாது அணவும் அசைந்திடாது அருள் நலம் எங்கள் உள்ளத்தில் பரவி சபை எனது உளமென பரஜீவன் அன்புருவம் நிறைந்து விளங்கி அருளே நம்மினம் அருளே நம் அறிவு அருளே நாம் அறிவா என்ற சிவமே. அந்த கோடிகள் முழுவதும் நிரம்பி இருக்க அன்புருவமே, இந்த ஜீவனை தூய்மைப்படுத்தி பரஜீவனாக பரிணாமம் வளர்ச்சி பெற அந்த பூரணத்துவத்தை எங்களுக்கு அன்பும் தயவும் கருணை நிறைந்து ஒவ்வொரு செல்களையும் மாற்றி
ஒவ்வொரு உறுப்புகளையும் அன்புருவமாக மாற்றி அந்த அருளாகவே வேதிக்கின்ற வேதியனை தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை எங்கள் கையில் கொடுத்து தன் சமூகத்தில் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அந்த இயற்கையோடு இயற்கையாக ஏக இறைவனாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக அன்பு நிறைந்த சிவமாக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்பொழுது உங்களுடைய கவனம் உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கட்டும். உங்களுடைய உடலில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அசௌகரியங்களை இப்பொழுது நினைத்து பாருங்கள், சரியாக இருக்கும். ஆண்டவருடைய கருணையால் ஒவ்வொரு பாகமும் ஒரு புத்துணர்வு பெற்று புது பொலிவு பெற்று எல்லா உறுப்புகளும் அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா செல்களும் புதுப்பித்து உள்வொளி ஓங்கி உயிரொளி பரவி அனைத்து உறுப்புகளிலும் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் நீங்கி இப்பொழுது ஒரு புத்துணர்வை பெற்ற அந்த உன்னதத்தை இப்பொழுது உணர்கிறீர்கள். உங்கள் கைகளில் ஒவ்வொரு அந்த ஆனந்த அனுபவத்தை நினைத்து நினைத்து அதை உணர்ந்து உணர்ந்து இதே சிந்தனையோடு அந்த கவனத்தை உள்ள கைகளில் வலது கையில் இருந்து அந்த ஆற்றல் இடது கையில் அந்த ஆற்றல் முழுமை பெற்று நீங்கள் நினைக்கின்ற அத்தனை உடல் பகுதியிலும் அந்த அசௌகரியங்களை நீக்கி தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு செல்களையும் புதுப்பிக்கின்ற அந்த உணர்வை சிறிது நேரம் அந்த ஆனந்தத்தை அனுபவிங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்பர் வடிவம் தருதற்கு இறைவர் வருகின்றார், எல்லாம் செய்வல்ல சித்தர் எங்கு வருகின்றார், அன்பர் உளத்தே இனிக்கும் அமுதர் வருகின்றார், அம்பலத்தே நடம்புரியும் ஐயர் வருகின்றார், என்பொரு பொன்னுருவாக்க எண்ணி வருகின்றார் என்று திரு நாத ஒலி இசைக்கின்றதம்மா. துன்பமர திரு சின்ன ஒளியதனை இனியும் சுகம் பெறவே கேளடி என் தோழி என்னை சூழ்ந்தேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. என் உயிர்க்குயிராம் தெய்வமே, எங்களை எளிமையும் காத்தருள் இறைவா
என் உளத்து இனிக்கும் தீஞ்சுவை கனியே, எங்களுக்கு அறிவு உணர்த்திய குருவே, எங்களுடைய அன்பே, எங்களுக்கு அருள் புரிந்த மெய்யின்பே, எங்களை ஈண்டெடுத்த தந்தையே, இசைக்கின்றோம் கேட்பை மொழியே. அருளெல்லாம் அளித்த அம்பலத்து அமுதை, அருட்பெரும் ஜோதியை, அரசை, மருளெல்லாம் தவிர்த்து நம்மை வாழ்வித்த மருந்தை, வள்ளலை, மாணிக்க மணியை, பொருளெல்லாம் கொடுத்து எங்கள் புந்தியில் கலந்த புண்ணிய நிதியை, மெய்ப்பொருளை, தெருவெல்லாம் வல்ல சித்தை, மெய்ஞான தீபத்தை இப்பொழுது நாம் உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே கண்டுகொண்டு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் தருணமாக இந்த நாள் வாழ்வில் ஒரு பொன்னான நாள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஒவ்வொரு செல்களும் புதுப்பித்து அருள்நிலை அடைந்து அண்ட கோடிகள் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய அந்த தரத்தை இப்பொழுது நம் உடல் மேம்பட்ட நிலையில் அந்த அனுபவத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய கவனம் கால் விரலில், கட்டை விரலில் லேசாக கட்டை விரலை அசைக்கவும், கால் கட்டை விரலை இரு முழங்கால்களை லேசாக அசைக்கவும். இப்பொழுது உங்களுடைய கழுத்தை லேசாக தலையை அசைத்து வலது இடது புறமாக அசைத்து பாருங்கள். இரு கைகளை தேய்த்து கண்களை பொத்திக் கொள்ளவும். கண்களுக்கும் கைகளுக்கும் இடையில் உள்ள இடைவெளியில் சிறிது இருட்டும் சிறிது வெளிச்சமும் உள்ள அந்த நிலையை மென்மையாக கண்களை திறந்து அந்த வெளிச்சத்தை பாருங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். உள்ளங்கைகளை பார்த்து உள்ளங்கைகளை தேய்த்து முகம், கன்னங்களை வருடி கொடுத்து காதுகளில் மடல்களில் லேசாக அழுத்தி கொடுங்கள். வலது கையை கொண்டு இடது கையையும், இடது கை கொண்டு வலது கையையும் தேய்த்து கொடுங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லாரும் ஒரு நார்மல் இயல்பு நிலைக்கு வந்திருக்கலாம். யாராவது தூங்கி இருக்கீங்களா? தூங்குனா தூங்குறவங்க சொல்ல முடியாது, மற்றவங்க எல்லாம் முடிச்சிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி. இப்போ நம்ம சத்து விசாரத்துக்குள்ள போறோம். இன்றைக்கு என்ன புது உணர்வை இப்ப நீங்க அனுபவிச்சீங்க? ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க. இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வுல என்ன ஒரு புது அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இந்த உணர்வு வச்சுதான் இப்ப போன வாரம் உணர்வு பத்தி பேசணும். அதுல என்னென்ன நினைவு இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுங்க. ஐயா, செல்கள் புத்துணர்ச்சி அடைவதை உணர்கிறோம் ஐயா. ஓகே. ஆற்றல், இறை ஆற்றல் உடல் முழுவதும் பரவுவதையும் உணர்கிறோம் ஐயா. சிறப்பு. இது அதிகப்படியாக உடலில் ஆற்றல் பெறுவதையும் உணர்கிறோம் ஐயா. சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. வேற யாரும் என்ன உணர்ந்தீங்க? முதுகு தண்டு வலி குறைஞ்சிச்சு ஐயா. சிறப்பு, மகிழ்ச்சி.
இதை தினந்தோறும் உங்களுக்கு என்ன ஹரிபாபையா சரிங்கய்யா, முதுகு தண்டு வலி குறைஞ்சிருக்கு. நிமிந்து உட்காந்து இந்த ஆற்றலை உணர்வு. இது வந்து நீங்க இது வந்து ஒரு உடம்புல இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ இத அன்றாடம் வந்து இந்த பாவனை சங்கல்ப முதிரை, இந்த முதிரையை வச்சுக்கிட்டு உங்களுடைய உடல்ல ஏற்படக்கூடிய அந்த அசௌகரியங்களை நீங்க நினைக்க வேண்டாம். இப்ப வலி இருக்குன்னா அந்த வலிங்கிறத நீங்க நினைக்கக்கூடாது. நம்ம மனசு எப்பவுமே எதை செய்யக்கூடாது சொல்றோமோ அதை தான் செய்யும். ஆனா இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறை இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புல ஆரோக்கியத்துக்காக எதுவாக இருந்தாலும் சரி, தலைவலியா இருக்கா முகத்தை அலம்பிட்டு சிறிது அளவு வெந்நீர், நீங்க சுக்கு பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி, நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு ஒரு 200-300 ml கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இந்த சங்கல்ப முத்திரையில அந்த ஆற்றலை நிரப்பி உடல் முழுவதும் சரியாயிடுச்சு, ஆரோக்கியமா இருக்கேன், சுறுசுறுப்பா இருக்கேன், இப்படி பாசிட்டிவா நம்மளுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு செல்களும் ஒரு புத்துணர்வு பெறுகிறது அப்படிங்கிறத கமாண்டிங் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க செல்கள் வந்து எங்க அந்த அசௌகரியங்கள் இருக்கோ அதை சீர் செஞ்சு உங்களுக்கு உடலை வந்து பரஜீவனாக அந்த மேக்னெட்டிக் நம்ம அண்டம் முழுவதும் நிரம்பி இருக்க அந்த ஆற்றல் நம்ம உடம்புல ஜீவகாந்த ஆற்றலாக இருக்கு இல்லைங்களா, அது வான்காந்த சக்தி இப்போ ஜீவகாந்த சக்தியாக எங்கெல்லாம் தங்கு தடை இருக்கோ அதெல்லாம் சீர் செஞ்சு சரிப்படுத்தி கொடுத்துரும். இப்போ நீண்ட நாளா இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ ஏதாவது இருந்ததுன்னா கூட இப்போ கொஞ்சம் சரியான மாதிரி தெரியும். இன்னும் சரியாக வேண்டியது இருந்தாலும் அது சரியாகும். இது வந்து நோய் நீக்க பயிற்சி. இந்த அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க கிடைச்சிருக்கோம். இதை தொடர்ந்து செய்ய செய்ய அந்த புத்துணர்வு கிடைக்கும். ஓகே, போன வாரம் நம்ம வந்து உணர்வு பத்தி பேசணும். இந்த உணர்வு பத்தி பேசும்போது இந்த உணர்வு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு 15-20 நிமிஷம் பார்க்கலாம். ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு உணர்வை பெறுகிறது. இப்ப நம்ம வந்து ஒரு பொருள் எல்லாருமே வந்து மியூட்லயே இருங்க. ஏதாவது கேள்வி கேட்கும்போது அன்மியூட் பண்ணி பேசுங்க, ஏன்னா மற்றவங்களுக்கு இடையூறா இருக்கும். தயவு. இப்போ நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒவ்வொரு மேடைகள்ல பார்க்குறோம். சன்மார்க்கத்துல வள்ளல் பெருமானார் அடைஞ்ச அந்த நிலை, அன்னைக்கு அவர் அடைஞ்சாரு. இப்போ 200 வருடங்கள் கடந்து அடுத்தடுத்து நம்ம இன்னும் பல வருடங்கள் கடந்து செல்லக்கூடிய நிலையில போய்கிட்டே இருக்கோம். இத்தனை வருடம் ஆச்சு, ஆனா வள்ளல் பெருமானார் அடைஞ்ச நிலையை நம்ம அடைஞ்சோமா அப்படின்னு நிறைய இடங்கள்ல கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்டுட்டு அது ஏன் நமக்கு கிடைக்கணும், கிடைச்சிருச்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அது நமக்கு கிடைக்குதா? அப்படி கிடைச்சிச்சுன்னா இந்நேரம் நம்ம நிறைய பேர் அதை பத்தி பேசுவோம். இன்னொரு வந்து அந்தந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. நமக்கு கிடைக்கல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாரும் அடையலையேங்கிறத ஒவ்வொரு மேடைகள்லையும் பேசுறோம். இது எல்லாரும் நீங்க கேட்டிருப்பீங்க. நிறைய யூடியூப்ல கூட இதெல்லாம் அப்லோட் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறவங்கள சில பேர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஒரு செயலை செய்யும் போது 21 நாள் செய்யணும் இப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மண்டலம் 48 நாள். இப்போ சில பேர் விரதம் இருப்பாங்க, 48 நாள் இருக்கணும், 42 நாள். சில பேர் 42 நாளுங்கிறாங்க, 48 நாளுங்கிறாங்க. அப்ப அது ஏன் 48 நாள் சொல்றாங்க? ஒரு மண்டலம்ங்கிறத அது ஒரு கால கணக்கீடு அப்படி ஏன் வச்சாங்க? 21 நாள்னு ஏன் வச்சாங்க? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை ஒரு பதில நீங்க இப்ப சொல்லலாம். அன்மியூட் பண்ணி சொல்லுங்க.
ஐயா அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஐயா. வந்தனங்கய்யா. 9 நவகிரகங்கள் ஐயா, 12 ராசிகள் ஐயா, ஓகே, 27 நட்சத்திரங்கள் ஐயா, ஓகே, கூட்டினா 48 வரும் ஐயா. 27 நட்சத்திரம், 12 ராசிகள், 9, 27 9 36, 12 ராசிகள். ஆமாங்க ஐயா. 48. சரி, வானியல் சாஸ்திர பிரகாரம் ஐயா சொல்றாங்க. சரி, ஐயாவுக்கு தெரிஞ்ச செய்தியை சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி, நன்றி. ஐயாவுக்கு பாராட்டுகள். வேற யாருக்காவது என்ன செய்தி தெரியும் சொல்லுங்க. வந்தனையா. வந்தனங்கய்யா. ஐயா, நம்ம ஒரு டிசிப்ளின்ல வர ஆரம்பிப்போம் ஐயா. இனிஷியலா நம்ம அது ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடலும் மனமும் அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆகும். அப்புறம் அதை நம்ம இப்போ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அதே வந்து நம்ம இயல்பா மாறும். அதுக்காக நம்ம ஒர்க் பண்றோம் ஐயா. ஓகே, சிறப்பு. அருட்பெருஞ்சோதி வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வந்தனங்கய்யா. நம்ம உடல் முழுவதும் நச்சு பொருட்களால மூளையிலிருந்து பெரிய விரல் பாதை வரைக்கும் பரவி இருக்கு. அது சித்த வைத்தியம் பிரகாரம் ஒரு மண்டலம் அந்த ஒரு கீரை வகைகளோ மருந்து வகைகளோ நம்ம எடுக்கும் போது சிறிது 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 சிறிதாக மேல்நிலையிலிருந்து கீழ் நோக்கி இறங்கி அது முழுமை பெறுவீங்க. அதனாலதான் மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவர்கள் கொடுக்கும்போது கூட 7 நாள் கொடுப்பாங்க, 5 நாள் கொடுப்பாங்க. அது முழுமையா இருந்தாதான் அந்த நச்சு பொருள் வெளியேறியா. இந்த நச்சு பொருள் வெளியேறதுக்கான ஒரு மண்டலம் தான் அது குறிப்பிடுவாங்க. அருட்பெருஞ்சோதி வணக்கம். சரி, சிறப்பு, தயவுங்கய்யா. வேற யாருக்கு என்ன பதில் தெரியும் சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமோ தெரிஞ்சு தயங்காம சொல்லுங்க. மத்தவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு கூட நினைக்க வேண்டாம். நம்ம உண்மை பொருளை தெரிஞ்சுக்கணும், இயற்கை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன் அது மாதிரி வச்சாங்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. ஓகே, சரி, ஓகே. இப்போ இதுக்கு ஒரு இயற்கை சார்ந்து ஒரு விஷயம் இருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள ஒரு மாற்றம் நடக்குது. என்ன மாற்றம் நடக்குது? எல்லாரும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். இயல்பா நம்மளுடைய இப்போ உணவு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த உணவு வந்து நம்ம உடம்புல 7 தாதுக்களா உருவாகுது. இது எல்லாருக்கும் தெரியும் தானே. முக்கியமா நம்ம ஆன்மீகத்துல வந்தவங்க அத்தனை பேருக்கும் இது தெரியும். அது என்னவா மாறுது? யாராவது அதை தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ரத்தமா மாறுறியா? ரத்தமா மாறுது. ஓகே. அமிர்தமா மாறுறியா? ரவி ஆறுமுகம் ஐயா வேதாத்திரி மகரிஷில சப்ஜெக்ட்லயே வரும், அது தெளிவா சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஐயா சொல்லுங்க. ஐயா, ரசம், ரத்தம், கொழுப்பு, மச்சை, எலும்பு, சுக்கிலம் ஒண்ணு விட்டு போயிருக்கா? சதை, சாரம், செந்நீர், ஊனு, கொழுப்பு, எலும்பு, மூளை, சுக்கிலம். இதுல ஒரு பாகம் விந்துவா போகும். இது எல்லாம் வந்து அதான் சுக்கிலம், விந்துதான் சுக்கிலம். இந்த மாதிரி இப்ப இதுக்கப்புறம் அந்த சுக்கிலம் வந்து தூய்மை பெற்று உயிர் சக்தியா உருவகம் எடுக்கிறதுக்கு இந்த 7 தாதுக்கள் ஆகிறதுக்கு 21 நாள் ஆகுது நம்ம உடம்புல மாறுவதற்கு. அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கோழி வந்து அடை காக்குது இல்லையா, அது எத்தனை நாள் கணக்கு பார்த்தீங்கன்னா 21 நாள். ஒரு செயலை ஒரு சிந்தனையோட, இப்ப நம்ம வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க, சபரிமலை போறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, சிகரெட்டை விட்டுணும் அப்படின்ட்டு. ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நிறைய பேர் ஒரு முடிவு எடுப்பாங்க, சிகரெட் விட்டுறணும், குடியை மறந்துடணும்,
இப்படி எல்லாம் சொல்லி இருப்பாங்க. இந்த மாதிரி சங்கல்பம் எடுப்பாங்க. இதுக்கு பேர் சங்கல்பம். உறுதிமொழி எடுப்பாங்க. அப்புறம் சுய பிரகடனம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்ப காலையில நான் அதிகாலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும், நாளையில இருந்து நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும், 3 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும். ஆனா காலையில என்ன பண்ணுவோம், அலாரம் அடிக்கும் போது அதை தட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம திரும்ப படுத்துக்குவோம். அது மாதிரி ஒரு வைராக்கியம், நம்ம குடி நிறுத்திடணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். கெட்ட பழக்கங்களை நம்ம விலக்கிக்கணும்ட்டு, ஏதாவது நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு யோகா போய் கத்துக்குவோம். வேதாத்திரி மகரிஷியில அங்க செய்யும் போது செய்வோம். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து முயற்சி பண்ணுவோம். அப்படி நம்ம ஒரு முயற்சி பண்ணும்போது அங்க என்ன நடக்குது, சில நாள் செய்வோம், அப்புறம் அந்த பயிற்சியை விட்டுடுவோம். இது மாதிரி உங்க வாழ்நாள்ல உங்க வயசுல எத்தனை இடங்கள்ல எத்தனை பயிற்சிகளை, ஒரு புது விஷயங்களை கத்துக்கணும்னு முயற்சி பண்ணணும். நம்ம எல்லாரும் என் உட்பட நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே வர்றோம். ஆனா ஏன் செய்ய முடியல அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய போராட்டம் நம்ம உள்ள, நம்ம செல்களுக்குள்ள நடக்குது. இதுதான் வள்ளல் பெருமானார் வந்து ஆடாதே அசையாதே வேறொன்றை நாடாதே, ஒரு பழக்கத்தை எடுத்துட்டு அந்த ஒரு செயல்களை செஞ்சு 21 நாள் கிடைக்கும் போது நம்ம உண்ணக்கூடிய உணவு எப்படி வந்து 21 நாள்ல முழுமையா நம்முடைய ரத்தமாக, மஜ்ஜையாக, எலும்பாக, இப்படி 7 தாதுக்களா மாறுறதுக்கு 21 நாள் இருக்கு. ஒரு கோழி குஞ்சு ஒரே சிந்தனையில, அதுக்கு ஒரு குரல் கூட சொல்லுவாங்க. வள்ளுவர் பெருமான் வந்து குரல் இல்லது, ஆக்சுவலா திருவள்ளுவர் சொன்ன விஷயம்தான். மெய் வருத்தம் பாரார். இப்ப கோழி என்ன பண்ணும், அடை காத்துட்டு இருக்கோம். அது வந்து தவம்னு வச்சுக்கோங்க. ஒத்த சிந்தனையில ஒரே சிந்தனையா இருக்கிறது. இப்போ அது வந்து தவம்னு சொன்னா சில பேர் இது தவம் இல்லை, தியானம் இல்லை அப்படின்னு சித்தர்கள் நிறைய வார்த்தைகளை போடுவாங்க. ஒன்றை பொருந்தி இருத்தல்னு போடுவாங்க. அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தனை செய் மனமேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு அப்புறமா நீங்க போட்டு கேளுங்க, இன்னைக்கே கேட்டுருங்க. நான் கூட அந்த லிங்கை வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பாட்டு சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை நீங்கிடுமே, யார நினைச்ச சிவகாமி மைந்தனை அப்படின்னு. ஒரு ஒளி பொருள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஒளி பொருள் தான் முருகன், சிவகாமி மைந்தன் அப்படின்ற. அப்ப அது ஒரு ஒளி பொருள், அது ஒரு அறிவு பொருள், அது ஒரு தூய்மை நிறைந்த ஒரு பொருள். அதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தானா தீவினை அப்படின்னா, தீவினைன்னு நம்ம உடம்புல இருக்க அழுக்கு நீங்கிட்டா நமக்கு நோய் வராம இருக்கும். அது இந்த தீவினை அப்படின்னு சொல்றது நமக்கு வாசனையினால வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். இந்த வாசனை நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம், எல்லாருக்கும் அருவியில குளிக்கிறது பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கோம். பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அது எதனால வந்தது, அது எப்படி எல்லாருக்கும் அதை விருப்பமா மாறுச்சு அப்படிங்கிறத பத்தியும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி வந்து பழைய விஷயங்கள் நம்ம ஆன்மாவில், நம்ம உடல் வந்து பரு உடல் இருக்கு. அப்புறம் இது வந்து இந்திரியங்களால் ஆனது. இந்திரியங்கள் வந்து பஞ்சபூதங்களை உணரக்கூடிய ஒரு அறிவு, 2 அறிவு அப்படின்னா 5 அறிவுகள். மனிதனுடைய 6வது அறிவாகிய மனம்ங்கிறது இன்னொரு உடல். அதுக்கப்புறம் ஒரு உயிர் உடல்னு ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு ஒரு உயிர் இருந்தாதான் செயல்படும். இது உயிர் உடல். இது எல்லாம் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய காரண தேகம் ஆன்மா. இந்த 4 தேகத்துக்கு 4 ஒழுக்கங்கள் வள்ளல் பெருமானார் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப ஆன்மால பழைய வாசனை இருக்குது. அதுதான் குற்றம்னு சொல்றாங்க. அதுதான் நமக்கு மாயையா இருக்குது. அதுதான் 7 திரைகளா இருக்குது. இப்ப இந்த 7 திரைகள் அப்படிங்கிற போது, இந்த 7 தாதுக்கள், 7 திரைகள், 7 உடம்புல இருக்க 7 சக்தி மையங்கள், இதெல்லாம் இப்போ நம்ம செல்களை
ஒரு ஃபார்மேஷன் பண்றதுக்கு எப்படி வந்து கோழி 21 நாள் அடக்காக்குது, ஆமை 21 நாள் மனசால நினைச்சு குஞ்சு பொரிக்குது, கண்களால பார்த்தே வந்து மீன் வந்து குஞ்சு பொரிக்குது. இதெல்லாம் இயற்கையிலேருந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு அதனுடைய கவனம் அது மேல இருக்கு. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, வான்காந்தத்துல இருக்கிற ஆற்றல் தன்னுடைய உடல்ல இருக்குது, அதனுடைய அந்த அறிவு உணர்வுல அதை செயல்படுத்துது. இது யாரும் அதுக்கு வந்து எப்படி செய்யணுங்கிறத சொல்லிக் கொடுக்கல, அதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கல. ஆனா இயற்கை அறிவு வந்து அதை உணர்த்துது. அது மாதிரி ஒவ்வொரு மரங்கள்ல இருக்கிற விதைகள்ல இந்த ஆற்றல் வந்து ஏற்கனவே அதை ஒரு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இந்த சுவை, இந்த வாசனை, இதெல்லாம் அந்த விதைக்குள்ள இருக்குது. அதை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு அதை கொண்டு போகும்போது எப்படி வந்து ஒரு பாலை வந்து நம்ம காய்ச்சின பிறகு அதை தயிராக்கி, தயிரை வந்து கடைஞ்ச பிறகு வெண்ணெயாகவும் மோராகவும் பிரிச்சு எடுத்து அந்த வெண்ணெயை வந்து காய்ச்சும் பொழுது நெய்யாகும். இப்படி அடுத்தடுத்த நிலைக்கு எப்படி நம்ம உருவகப்படுத்தி ஒரு பொருள் வேற ஒரு பொருளாக மாற்றுறது இயற்கையினுடைய இயல்பு. அது போல நம்ம உடம்புல இந்த வான்காந்த ஆற்றல் தான் இந்த மாதிரி இந்த உடம்புல இருக்கக்கூடிய 7 தாதுக்களாகவும் புறத்துல மரங்கள் செடி கொடிகளாகவும் அந்த ஆற்றல் வந்து இப்படி உருவகப்படுத்தி இருக்குது. இந்த மாதிரி ஒரு உருவகம், ஒரு ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு 21 நாள். இது 21 அப்படிங்கிறத கரெக்டா சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல அது 24 நாட்களாகவும் ஆகும். சித்தர்கள் இதை கனெக்ட் பண்ணி இத அடுத்த நிலைக்கு அது முழுமை அடைகிறது, அடுத்த நிலைக்கு கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா 48 நாள். அப்புறம் அந்த முழுமையிலையும் முழுமை அடுத்த நிலைக்கு போகும்போது 90 நாட்களை கடக்குது. அப்ப 21ங்கிறத 21, 42, 42ங்கிறது 63, 63ங்கிறத அப்படியே 80க்கு மேல 90 அப்படிங்கிற அளவில் எடுத்து போறாங்க. சில பயிற்சிகளை 90 நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சில பேர் ரொம்ப குறிப்பா சொல்லுவாங்க. 48 நாள் ஒரு மண்டலம் அப்படிங்கிற போது நம்ம ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் மாலை போடுறவங்க 42 நாள் விரதம் இருக்கணும், 48 நாள் ஒரு மண்டலம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடம்புல ஒரு காலையில இது நாள் வரைக்கும் எதோ சாப்பிட்டுருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட பழக்கத்தை தீய பழக்கங்களை எல்லாம் விட்டுட்டாரு. வார்த்தைகளை பிரயோகம் பண்ணும்போது நல்ல வார்த்தைகளா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தைகளை பேசுறது எல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மண்டலங்கள் அப்படிங்கிறது ஒரு முழுமையடையுது. அப்பதான் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை தொடர்ந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப குடிப்பழக்கம் நிறுத்தணும்னால இந்த மாதிரி ஒரு முயற்சியை நம்ம பண்ணணும்னா சரியாகும். இப்ப காலையில எழுந்திருக்கிறவங்க கூட இந்த அலாரம் வச்சு எழுந்திருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பழைய செல்கள், இதுக்கு பேர் வந்து ரசாயனம் கேங்கிலியா அப்படிங்கிற ஒரு ரசாயன வேதி மாற்றம் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. இந்த 2 போராட்டம், அந்த அறிவியல் போராட்டம் இன்னைக்கு இருக்கிறவங்க இப்ப லண்டன்ல ஒரு பல்கலைக்கழகத்துல வந்து இதை ஆய்வு பண்ணி இதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பழைய பழக்கத்திலிருந்து நம்மளை விடுபடாம அது வந்து நம்மளை திருப்பி திருப்பி செய்ய வைக்குது. அது என்ன செய்ய வைக்குது? அந்த ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ண அந்த விஷயம் வந்து நம்மளை திரும்ப திரும்ப பழைய பழக்கத்திலேயே வச்சிருக்குது. புதுசா ஒரு பழக்கத்துக்கு விட மாட்டேங்குது. அந்த விஷயம் நம்ம கிட்ட அது வந்து முழுமையா என்ன வார்த்தை சொல்லணும்னா பேசல் கேங்கிலியா அப்படின்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா கூட வரும். இது வந்து ஒரு நரம்பியல் நிலையில இது ஒரு மாற்றம் நடக்குது. இது இயற்கையை அதுக்கு விதிச்சதை அது செஞ்சிருது. இப்ப கோழின்னா அதை செஞ்சிருது. நமக்கு இந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூளையில இருக்கக்கூடிய இந்த பேசல் கேங்கிலியா நரம்பியல் சம்பந்தப்பட்ட ஒரு நிலை, இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சோம்பேறித்தனமான ஒரு நிலை. சோம்பேறிக்கு ஒரு தலைவன் இருந்தா எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க.
இத சீர் செய்யறதுக்கு ஒரு பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. நம்ம இப்ப அறிவுபூர்வமா சிந்திக்கிறது, அப்புறம் நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறது, ஆக்கப்பூர்வமா சில செயல்களை செய்யணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து இதை செய்ய வைக்குது. இப்ப நம்ம அறிவால இப்ப சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், இது ஏதாவது ஒரு நாளையில இருந்து இதை பிராக்டிஸ் பண்ணணும், இந்த சங்கல்ப முத்திரை இன்னைக்கு சொல்லியிருக்கோன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு செய்யணும்னு நினைப்போம். இது செய்யும் போது உடம்புல லேசா வலி வரும். வலி வந்தோன்னு என்ன பண்ணுவோம், இது ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருக்க, ஏன் இவ்வளவு எனர்ஜியை வேஸ்ட் பண்ற, இதுக்கு ஏன் இவ்வளவு ஒரு கடினமான ஒரு முயற்சி எடுக்கிற. அது மாதிரி காலையில எழுந்திருக்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் நீ தூங்கிட்டு எழுந்திரிக்கலாமே அப்படின்னு ஒரு உணர்வை கொடுக்கறது எது, இந்த பேசல் கேங்லியா அப்படிங்கிற அந்த சோம்பேறி தலைவன் வந்து சொல்ற மாதிரி. இப்போ இந்த வேதியியல் மாற்றத்துல இதை சீர் செய்யறதுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம்னா 21 நாள் தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம மூளையில ஒரு செயலை தொடர்ந்து செய்யும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பாதை உருவாக்குற மாதிரி. இப்ப நம்ம வந்து புல் தரையில இருக்கு, தொடர்ந்து மனுஷங்க நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு பாதை உருவாயிடும். அந்த புல் வந்து அந்த இடத்துல வளராம நடந்து 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 இது வரைக்கும் அது பாதை மாதிரி இருந்திருக்காது. நம்ம தொடர்ந்து இப்படிதான் நடக்கணும், அதுல போயிட்டே இருந்தோம்னாக்கா அது ஒரு பாதை மாதிரி நமக்கு ஒரு காட்சி கொடுக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு மூளையில நம்மளுடைய மூளை பகுதியில ஒரு செயல்பாடு ஒண்ணு நடக்குது, அந்த வேதியியல் மாற்றம். அது ஒரு ஃபார்மேஷன் ஆகுறதுக்கு 21 நாள். இந்த 21 நாள் அந்த ஃபார்மேட் ஆகுது. அதை இன்னும் உறுதிப்படுத்தி அதுக்கு மேல ஒரு பாதுகாப்பு. இப்ப நம்ம வந்து நடந்து நடந்து பண்ணிட்டோம், அந்த பாதையை வந்து இன்னும் சீரமைச்சு. இப்ப நம்ம கார்டன் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க, நிறைய சிமெண்ட் கல்களை வச்சிருப்பாங்க, இல்லைன்னா செங்கல்களை சைட்ல வச்சிருப்பாங்க. இப்படி அது வந்து நல்ல இன்னும் கொஞ்சம் அழகா அதை உறுதிப்படுத்துற மாதிரி பாதைகளை. இப்ப நம்ம வந்து சாலை அமைக்கிறோம்னா அந்த காலத்துல மண் ரோடா இருந்தது, அப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய ஜல்லிகளை போட்டு ரோடு பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நைஸ் ஜல்லிலாம் போட்டு சூப்பரா ரோடு ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாங்க, வேகமா பயணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி இன்னும் ஒரு 21 நாள்ல 21ங்கிறது 21ல இருந்து 24 நாட்கள். 21ங்கிறது அது குறையாது. அதுல இருந்து சில உயிரினங்களுக்கு நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூடுதலா ஒரு 2-3 நாட்கள் ஆகும். அதனாலதான் 21 அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல 24 அப்படிங்கறத வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் 21 அது ஒரு ஃபார்மேட் ஆகுது. அடுத்த நிலையில அது உறுதிப்படக்கூடிய இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் கொண்டு வரக்கூடியது வந்து இன்னும் ஒரு 21 நாள். இது 48 நாள்னு வச்சுக்கோங்களேன். இந்த 48 நாள் அது ஃபார்மேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இடையில எந்த ஒரு அந்த ஃபார்மேஷன் வந்து உறுதிப்பட ஆயிடுது. அதை நீங்க உங்களால செய்யாம இருக்கவே முடியாது, தொடர்ந்து செய்துட்டே இருப்பீங்க. இது வந்து சைக்காலஜிக்கலா இன்னைக்கு டிவியில இருக்கிறவங்க ப்ரோக்ராம்ல ஏற்கனவே நம்ம அந்த உணர்வு பத்தி பேசணும். போன வாரத்துக்கு முன் வாரம் வந்து டிவி பார்க்கறதுனால நம்ம உடம்புக்குள்ளார என்ன மாற்றங்கள் வருது இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். தொடர்ந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலரா ஒரு காட்சியை பார்த்துட்டே இருக்காங்க, அதுக்குண்டான ஒரு உணர்வுகள் தூண்டப்பட்டுட்டே இருக்கு, அதுக்குண்டான ஒரு உணர்வு ஒண்ணு உள்ள பதிவாகிட்டே இருக்கு. தொடர்ந்து அந்த ஒரு நிகழ்ச்சி அவங்க கண்டினியூஸா பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க அடிமை. இந்த மாதிரி காபி குடிக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து டிவி நிகழ்ச்சியை பார்க்கறவங்க, பிள்ளைங்க வந்து ஏதாவது விரும்பி கேட்கறாங்க ஒரு சாக்லேட், அது மாதிரி அந்த நினைவிலே வந்து இருந்துட்டாங்க அப்படின்னா எதை செஞ்சாங்களோ அதை அவங்களால விலகி கொள்ள முடியாத அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து அங்க ஆயிடுது. அதுல இருந்து விலக முடியாத அளவுல இந்த கேங்லி அப்படிங்கிற சோம்பேறி அப்படிங்கிற ஒரு நிலை வந்து நம்மளை வந்து புது விஷயங்களை செயல்படுத்த விடாம தடுத்துட்டு இருக்கு. ஏன் வந்து இது நடக்குது அப்படின்னா இதுதான் காரணம். இப்ப இதுல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இது ஏன் பேசுறோம், வள்ளல் பெருமானார் அடைஞ்ச அந்த நிலையை நாம ஏன் அடைய முடியல அப்படி
அப்படின்னா நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புது முயற்சிக்கும் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த பயிற்சி செய்யும் போது கூட இதுல என்ன நடக்குது அப்படின்னா, காலையில அதிகாலையில இந்த பயிற்சியை விடாம நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னாக்க, இந்த பெரிஃபெரல் சிஸ்டம் சொன்ன இல்லைங்களா, அது நம்மளுடைய மூளையினுடைய முன்பகுதியில உருவாக்கக்கூடிய அறிவு சார்ந்த ஒரு புது ரசாயன வேதியியல் மாற்றத்தை செய்யக்கூடிய அந்த நிலை தான் நம்ம செய்யக்கூடிய பயிற்சி. இது வந்து என்ன பண்ணும், இந்த பயிற்சி நீங்க தொடர்ந்து செய்ய 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 இதனுடைய பரிணாம வளர்ச்சி கூடுதலாகிட்டே இருக்கும். இப்போ எப்படி வந்து ரத்தம், தசை, எலும்பு, மச்சை, இப்ப 7 தாதுக்கள் சொன்னோம் இல்லைங்களா, இது 21 நாள்ல போய் ரத்தத்துல கலக்கும். அத தூய்மையாவே வச்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளோட நல்ல உணவுகளை சாப்பிடக்கூடிய நிலையில தொடர்ந்து நம்ம செய்துட்டே வந்தோம்னா அது அடுத்த நிலைக்கு போகும். இப்போ 21 நாள்ல சுக்கிலம் நிலை வரைக்கும் அது போகுது. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, உயிர் சக்தியா மாறுது. அதுக்கு ஒரு 21 நாள். இந்த உயிர் சக்தியா பெற்று முழுமை பெறுவதற்கு 42 நாள், ஒரு மண்டலம். நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு பொருள், அதனாலதான் வந்து மைதுனம் வேண்டாம் அப்படிங்கிறார். அப்புறம் சோம்பேறித்தனம் வேண்டாம், எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும், ஆனா மெல்லன செய்யணும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா ஆற்றல் செலவாகிறது. உயிர் சக்தியை செலவு பண்றோம்னா ஒரு சாப்பிட்ட பொருளை 42 நாள் ஆகுது உயிர் சக்தியா பெருக்கம் எடுக்கிறது. இந்த உயிர் சக்தியா மாறுவதற்கு ஒரு மண்டலம் ஆகுது இல்லைங்களா, இதை கணக்கு பண்ணி தான் எல்லாரும் இதை வச்சிருக்காங்க. இதுலதான் வந்து நாம வந்து ரொம்ப கவனமா இருக்கோம். இப்போ அந்த மாதிரி உயிர் சக்தியா மாறினதை நம்மளுடைய எண்ணங்களால, செயல்களால, சிந்தனைகளால, மனதால நமக்கு நாமே வந்து என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தரை கோபமா பார்க்கிறோம், வெறுப்பா பார்க்கிறோம், திட்டம், இப்படி எல்லாம் நடக்கும்போது உயிராற்றல் வந்து செலவாகுது. அப்புறம் நல்ல தன்மையில வேதியியல் அல்கலைனா இருக்கக்கூடிய நிலை ரத்தம் அசிடிட்டியா மாறுது. அப்புறம் செல்கள் வந்து சிதைவடையுது, ப்ரீ ரேடிக்கல் பிரச்சனை, செல்கள் தளர்வாகுது. அப்புறம் வயோதிகத்தன்மை வேகமா நடக்குது. இதெல்லாம் இந்த செல்கள்ல நடக்கக்கூடிய இந்த மாற்றத்தை தான் வள்ளல் பெருமானார் வந்து எப்பொழுதுமே ஒரு இறை உணர்வோட இருந்தாரு. நல்ல தன்மையில நல்ல செயல்களை அவர்கிட்ட அந்த புனிதத்தை நம்ம உணர்ந்தோம், அந்த நினைவிலே இருந்தார். இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில எழுந்ததும் இது வேதியியல் மாற்றத்தை சிறப்பா செய்யக்கூடிய ஒரு தருணம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதுதான் அதிகாலை 3 மணி 3:24 இந்த செயல்பாடுகளை, இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து இது பண்ணது. இதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த கெமிக்கல் சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது, இந்த அதிகாலையை நிகழக்கூடிய இந்த சேஞ்சஸ், இதை வந்து அடுத்த வாரம் நான் உங்களுக்கு இன்னும் விரிவா நான் சொல்றேன். இந்த என்னென்ன மாற்றங்களை நம்ம கொடுக்குது அப்படின்ட்டு. இப்போ 21 நாள் என்ன ஆகுது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அந்த 7 தாதுக்களா மாறி 7 தாதுக்கள் உயிராற்றலா மாறுவதற்கு ஒரு மண்டலம் 42 நாள்ல இருந்து 48 நாள். இன்னும் அது பரிசுத்த நிலைக்கு போறதுக்கு 90 நாட்களை கடக்குது. 90 நாட்களை கடக்கிறது. நம்ம இதுக்கிடையில வந்து சில பேருக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல உணர்வோடு இருக்கும்போது 60 நாட்களுக்கு 63 நாட்கள்ல இது நிகழுது. இந்த 63 நாட்களை இதுதான் வந்து ஒரு வாழ்க்கையில வந்து 2 சுழற்சி, 2 வட்டம் முழுமை பெறுவது அனுபவத்துல. இந்த உலகில 60ஆம் கல்யாணம்லாம் பண்றாங்க, அது 63 வயசுல பண்றது 60 அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. பட் நம்ம அதை ரொம்ப ஆய்வு பண்ண வேணாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனா 21 நாள்ல ஒரு ஃபார்மேஷன் ஆகுது. ஃபார்மேஷன்ங்கிறது தன்னுடைய உயிரை ஆற்றலை ஒரு கோழி அந்த முட்டை மேல உட்கார்ந்து அது வந்து கோழி குஞ்சாக ஒரு ஃபார்மேட் ஆயிடுச்சு.
உள்ள ஒரு உயிர் சக்தி இருக்குது, விதையில இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த திரள், உயிர் திரள் வந்து அது ஒரு விதை. ஆனா அதை ஃபார்மேட் பண்ணது 21 நாள்ல. இதனுடைய உயிர் ஆற்றல், கோழியினுடைய உயிர், அது மேல அந்த சூடு பட்டு பட்டு, அந்த சூடு தான் சுத்த சூடு, ஜீவ அறிவு. இது வந்து அந்த ஜீவனுக்குள்ளர பதிஞ்சு அது ஒரு ப்ரோக்ராம் ஆகி அந்த வடிவம் எடுக்குது. இந்த வடிவம் எப்படி வந்து ஆச்சோ அதே மாதிரி நம்ம உடம்புல இயற்கையில வான்காந்த சக்தியில இருந்து நம்ம உடம்பு கிரகிச்சு 21 நாள்ல இந்த 7 விதமான தாது பொருள்களாக வடிவம் எடுக்கிறது. இந்த 21 நாட்கள்ல எடுக்கக்கூடிய அந்த வடிவம் அது ஒரு உயிராற்றலா பெறுகிறதுக்கு இன்னும் ஒரு 21 நாட்கள் ஆகிறது. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு செல்களையும் நாம மாற்றணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வாசனைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா சித்தர்கள், பழைய வாசனை, பெருங்காய டப்பாலாம் உதாரணம் சொல்லியிருப்பாங்க, நீங்க நிறைய சொற்பொழிவுல எல்லாம் கேட்டிருப்பீங்க. எவ்வளவு கழுவுனாலும் அந்த வாசனை போகாது அப்படின்னு. பழைய வாசனை தான் இப்ப செய்யறோம். நமக்கு ஏன் வந்து காமம் வருது, ஏன் வந்து அதிகப்படியான உணவுல வந்து நாட்டம் இருக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி எடுத்த பிறவியினுடைய பதிப்பு நம்ம ஆன்மால இருக்குது. அந்த ஆன்மால இருக்கக்கூடிய பதிப்புகளை மாத்துறதுக்கு நாம ஒரு புது முயற்சி எடுக்கணும். அப்ப நல்ல தன்மை, நல்ல உணர்வுகளை இதை நல்ல உணர்வுகளை இதை நம்ம மூளையில பதியம் போடணும். பதியம் போடும்போது இது வந்து நம்மளுடைய மனம் வந்து இந்திரியங்கள் மூலமாக புறத்துல செயல்படும் பொழுது இந்த ஃபார்மேஷன் நடக்காது. அந்த சோம்பேறி தலைவன் உள்ள இருந்துகிட்டு அறிவை செயல்படுத்த விடாம தடுத்துக்கிட்டே இருக்கான். இததான் வள்ளல் பெருமானார் வந்து ஆணினுள் அறிவும் பெண்ணினுள் மனமும் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. அந்த மனம் இயங்கக்கூடிய நிலையில நமக்கு இந்த கேங்கிலியா சோம்பேறி தலைவன் பக்கத்திலே இருந்து நமக்கு நல்லது செய்யற மாதிரி, இது ஏன் இவ்வளவு பெரிய முயற்சி எடுக்கிற, இது ஏன் வந்து இவ்வளவு சக்தியை செலவு பண்ற, இது எதுக்கு தேவையில்லாம இந்த வழியில போற அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே செஞ்ச செயல்பாடுகள்லயே நம்மளை திருப்பி 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 கூட்டிட்டு வந்து, அதான் மேலே ஏறினா கீழே சறுக்கி கொண்டு வந்து விடுற மாதிரி பழைய செயல்பாடுகள்லயே நம்மளை அப்படியே நிலைநிறுத்துறது இந்த கேங்குலியா அப்படிங்கிற அந்த பதிவு நம்ம மூளை செல்கள்ல நடக்கக்கூடிய ரசாயன ஒரு நரம்பியல் விஷயம். இதை மாத்துறதுக்கு தான் நம்ம பெரிஃபரல் சிஸ்டமை மாத்தணும். நம்ம ஒரு புது முயற்சி, ஒரு அறிவு சார்ந்த முயற்சியை ஒரு வைராக்கியத்தையோட நீங்க இதை செயல்படுத்திட்டோம் அப்படின்னாக்க அந்த மாற்றம் நடந்து வேற வேற சில நிலைக்கு எடுத்து போகும். இதுக்கு அற்புதமா நடக்கக்கூடிய நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகாலையில. அதனாலதான் வள்ளல் பெருமானார் காலையில எழுந்தோன்னையுமே நீங்க இறைவனை நினைங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நினைங்க அப்படின்னு சொல்றதுல வந்து நினைத்தல் அப்படிங்கிற வார்த்தை அமைஞ்சிருக்கு, ஒன்றை பொருந்தி இருத்தல் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, அதை தியானம்ங்கிற ஒரு வார்த்தையை நீங்க வச்சுக்கலாம். அப்புறம் நீங்க தவம்ங்கிற வார்த்தையை வச்சுக்கலாம், எதை வேணா வச்சுக்கோங்க. உங்க செயல்பாடு இதுதான், அவ்வளவுதான். உள்ள போய் மூளையில உட்காந்து தவம்லாம் பண்றதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சன்மார்க்கத்திலேயே நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒன்றை பொருந்தி இருத்தல் அப்படிங்கிறது, இப்போ இதுக்கு பேர் உற்று நோக்குதல் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட வரும். ஒரு விஷயத்தை நான் உற்றி நோக்கி, என்னை சுத்தி 1000 இருந்தாலும் நான் ஒரு பொருளை மட்டுமே நான் தேடி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளார ஒரு கதவு சின்ன ஓட்டை மூலமா உள்ள அப்படி பாக்குறேன், ஒரு குறிப்பிட்ட பொருளை நான் பார்க்கணும்னா அது எங்க இருக்குன்னு தேடும். அதே மாதிரிதான் நமக்குள்ளார நம்ம தேடக்கூடிய ஒரு விஷயத்த நாம வந்து அதை உற்று நோக்கி அன்றாட உற்று நோக்கணும். இதுக்கு இது வரைக்கும் நீங்க தீட்சை பெறாதவங்க, தீட்சைங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். தீட்சை இது வரைக்கும் பெறாது. வள்ளல் பெருமானார் வந்து தீட்சை பத்தி எல்லாம் சொல்லல. வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட தீட்சை பெற்று அவரு இறைவனா ஆனாரு. வள்ளல் பெருமானாருடைய தகுதிக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வந்து தீட்சை கொடுத்தாரு. நம்மளுடைய தகுதிக்கு அந்த உயிர் சாரம் நமக்கு வரும். எப்படின்னா, ஒரு கோழி அதனுடைய உயிராற்றல இன்னொரு முட்டையில வந்து அது
அந்த பரிணாம வளர்ச்சியில இந்த உடம்புல இருக்க சூடு அதுல பரிணமிக்குது. அந்த பரிணமிக்கிற அந்த ஒரு ஃபார்மேட் தான் வந்து தீட்சை. இயற்கையிலிருந்து வந்தக்கூடிய இறை ஆற்றல் ஒரு வழியாக குரு பரம்பரை வழியாக அப்படி வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து அந்த உணர்வை கொடுக்கிறார், அவரு இன்னொருத்தருக்கு அந்த உணர்வை கொடுக்கிறார், அவரு இன்னொருத்தருக்கு அந்த உணர்வு. நமக்குள்ள ஏற்கனவே மாயை இருக்குது. இதை நீங்கணும் அப்படின்னா அந்த உயிர் வந்து பரிணமிக்கணும். முட்டை வந்து தானாவே குஞ்சு பொரிச்சிருமா? பொரிக்காது. அப்படின்னா நாம அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். என்ன முயற்சி? கோழி வந்து அதுல உட்காருது, முட்டையா போய் கேட்க முடியாது. ஆனா நாம வந்து நமக்கு 6வது அறிவு கொடுத்திருக்காங்க மனுஷன், நம்மளுடைய முயற்சி. அதனாலதான் கரண ஒழுக்கத்தையும் இந்திரிய ஒழுக்கத்தையும் நீக்கிக்கிட்டு நீ வா அப்படின்னு சொல்றாரு. வள்ளல் பெருமானார் வந்து இந்திரிய ஒழுக்கத்துல இருந்தாரு, கரண ஒழுக்கத்துல இருந்தாரு. அதனால ஜீவ அறிவு ஆன்ம அறிவா மாறிச்சு. வள்ளல் பெருமானாருக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வந்து தீட்சை கொடுத்தாரு. அந்த உயிரை வந்து பரிணமிச்சு அடுத்த நிலையில தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த என்னுடைய அன்பே. ஏன்னா அவர் வரவழைக்கப்பட்டவர், இறைவனால் வந்து வருவிக்க விட்டவர். அதனாலதான் தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே, தங்கோல் அளவது தனி அருட்ஜோதியை செங்கோல் செலுத்தின செப்பிய தந்தையே அப்படின்னு பாடுறாரு. நம்மளால பாட முடியுதா? பாட முடியல. நமக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த அருள் ஒளியை கொடுத்துதான் மனித தேகத்தை வடிவமைச்சிருக்கிறார். அப்பவே நமக்கு வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய பூரணத்துவம் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணணும்? உலகியல்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம். கேங்கிலியாங்கிற ஒரு ஹார்மோனல் சுரப்பி நம்மள வந்து அதுக்கு போக விடாம மனமாக இருந்து செயல்படுது. அது ஒரு பெண் நிலை. இந்த நிலையிலிருந்து மாறுவதற்கு அறிவு என்கிற பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டுதலாக ஒரு வைராக்கியத்தோட செயல்படணும். இதுக்கு அந்த அறிவு உணர்வு நமக்கு வரணும். அந்த அறிவு உணர்வு வழியாக பரம்பரையா குரு பரம்பரையா வந்தவங்க கிட்ட அந்த உணர்வை பெற்று அந்த உணர்வை திரும்ப மீண்டும் மீண்டும் எப்படி வந்து ஒரு விதையை போட்ட பிறகு அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு பராமரிப்பு பண்ற மாதிரி ஒரு 48 நாள் 63 நாள் அந்த உணர்வை முதல்ல பெற்றுடணும். ஒரு 20 நாள் 21 நாளுங்கிறது முதல்ல ஒரு ஃபார்மேட் ஆகிறது. அதுக்கடுத்த நிலையில அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உறுதிப்பட இருக்கிறது. அதுக்கப்புறம் அது ஒரு முழுமை பெறுது. இந்த உணர்வை தொடர்ந்து செய்துட்டே வந்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுகள் அந்த வாசனைகளை நீக்கி பரிணாம வளர்ச்சி பெற்று முழுமை பெறுவதற்குரிய முயற்சி, அந்த பயிற்சி தான் நம்ம செய்யக்கூடிய திருவடி பயிற்சி. யார்கிட்ட எங்க போய் உபதேசம் வாங்கினாலும் அதை தொடர்ந்து செய்யவில்லை என்றால் வராது. நமக்கு ஏன் வந்து நம்ம இன்னும் வள்ளல் பெருமான அடைஞ்ச நிலையை அடையலைன்னா இதை வந்து நம்ம முழுமை பெறணும். அதனால இந்த 21 நாள் ஏன் கடைபிடிக்கணும், 48 நாள் ஏன் சித்த வைத்தியத்துல சொல்றாங்க, சித்தர்கள் சொன்னாங்க அப்படின்னா நம்ம எப்படி இந்த உயிர் உருவாக்குறதுக்கு, இந்த பொருட்கள் தாதுவாக மாறுறதுக்கு, இந்த ஆற்றல் வந்து எப்படி வந்து இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த ரகசியத்தை வச்சுதான் இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியல் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்பதான் ஒரு விஷயத்தையும் ஆய்வுகளை கொண்டு வந்து இப்பதான் வந்து அதை உணர்றாங்க. லண்டன்ல இருக்கிற ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல இதை ஆய்வு பண்ணி இப்ப சமீபத்துல வந்து இந்த ஃபார்மேஷன் வந்து இதுக்கும் சித்தர்கள் சொன்ன இந்த நிலைக்கும் ஒரு ஒற்றுமையை இப்பதான் ஒரு பதிவு இறக்கம் செய்து அவங்க வந்து அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்பதான் ஒத்துக்கிறதுக்கு ஒரு விஷயமா வர்றாங்க. நமக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ரகசியங்களை சொல்லி நமக்கு குரு பரம்பரையில இதை செய்திருக்காங்க. அதனால அன்பான நண்பர்களே, உபதேசம் பெற்றவர்கள் தொடர்ந்து இதை பயிற்சி செய்யுங்க. இதுவரைக்கும் உபதேசம் பெறாதவங்க, தீட்சை பெறாதவங்க குரு பரம்பரையில அந்த உணர்வை நீங்க பெற்று இது போல இந்த விஷயத்தை நீங்க செயல்படுத்தும் பொழுது இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு முழுமை பெற வைக்கும். உறுதி. இது சத்தியம். இது நான் சொல்லல, வள்ளல் பெருமானார் சொன்ன விஷயங்களையும் சித்தர்கள் ஞானிகள் சொன்ன விஷயங்களையும் என்னென்ன நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து இத பார்த்து செய்யணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளரையும் இந்த நவீன உலகம் கருவியை கொண்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஞானத்திலேயே உணர்ந்த ஞானிகள் சொன்ன விஷயங்களை நாம
எண்ணற்ற ஞானிகள், இத்தனை ஞானிகள், இத்தனை சித்தர்கள் வேற எந்த நாட்டிலையும் கிடையாது, எந்த ஊர்லயும் கிடையாது. நம்ம ஊர்ல நம்ம கிட்ட எண்ணற்ற ஞான நூல்கள் இருக்கு. எதை படிக்கிறதுன்னு தெரியல, அவ்வளவு நூல்கள் இருக்கு. ஆனா வேற ஒரு நாட்டுக்கு போனா அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அது நமக்கு பெரிய சொத்து, இவ்வளவு பெரிய சொத்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வோடு இயற்கை அறிவு பெற்று, இறை உணர்வு பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், அந்த நித்தியத்தை அடைய வேண்டும். அன்பான வேண்டுகோள், மீண்டும் ஒரு முறை சொல்றேன், எந்த சன்மார்க்கத்துல யாரு தீட்சைன்னு ஒண்ணு கிடையாது சொன்னாங்கன்னா காதுல வாங்கவே வாங்காதீங்க. அப்படி ஏதாவது சொன்னார்னா அது எப்படி பரிணமிக்குது, எப்படி வேதிக்குது, எப்படி செயல்படுது, ஏன் தீட்சை இல்லைங்கிற சொல்றீங்க, தீட்சைனா என்ன, தவம்னா என்ன, தியானம்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வாங்க, பேசலாம், புரிஞ்சுக்கலாம். ஆனா தர்க்கம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க தேவையில்லை நமக்கு. ஏன்னா வள்ளல் பெருமானார் அடைஞ்ச நிலைய நமக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட ஒழுங்கா சொல்லி கொடுக்காத நிலையில சும்மா அந்த சிலபஸ் வள்ளல் பெருமானார் கொடுத்த விஷயங்களை நமக்கு அறிவியல் பூர்வமா நிறைய பேர் சொல்லி கொடுக்கறது இல்லை. இதை ஒரு அனுபவ பயிற்சியை இன்னும் சொல்லி கொடுக்கல. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க. திடீர்னு கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போச்சு அப்படின்வாங்க. பேசுறதுக்கு வள்ளல் பெருமானாரை உயர்த்தி பிடிச்சு பேசுவாங்க, நல்லா பேசுனேங்கிற பேர் எடுப்பாங்க. ஆனா உண்மை கருத்துக்களை மறைச்சு பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தயவு செய்து அன்பான வேண்டுகோள், நான் சொன்னதை கூட நீங்க முழுமையா எடுக்க வேண்டாம். தயவு செய்து சொல்றேன், இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நான் சொன்னதை கூட இதை நீங்க முழுமையா எடுக்க வேணாம். சொன்ன கருத்துக்களை மறுபரிசீலனை நீங்க செய்யுங்க. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே. இந்த வேதாத்திரி மகரிஷியோட பாட்டு. சொல்லால நீங்க நம்ப வேண்டாம், ஒரு ஆய்வு பண்ணுங்க. வள்ளல் பெருமானார் சொன்ன அந்த நிகழ்வை திருவருட்பாவை படிங்க, கேளுங்க, ஆய்வு பண்ணுங்க. நீங்க இந்த உயிர் ஆற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்கு நான் வழிகாட்டுறதுக்கு தயாரா இருக்கேன். இதை கடைபிடிச்சு நீங்க அந்த நித்திய நிலை அடையணும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இப்போ இன்னைக்கு என்ன உங்களுக்கு புது செய்தி கிடைச்சது, என்ன அனுபவம் கிடைச்சது, இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் அதை நம்ம பேசலாம். பேசிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஒரு 40 பேர் இன்னைக்கு கனெக்ட் ஆயிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி இந்த நிகழ்வு மென்மேலும் உண்மை பொருளை சிந்திப்பதற்கு நீங்க உறுதுணையா இருக்கீங்க. நன்றி, வணக்கம். இப்ப உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம். என்ன அனுபவிச்சீங்க, என்ன புதுமை கிடைச்சது, இன்னைக்கு என்ன ஒரு பாயிண்ட் கிடைச்சது, இப்ப இன்னைக்கு நான் நிகழ்ச்சி அட்டன் பண்ணேன், எனக்கு இது ஒண்ணு கிடைச்சது அப்படின்னு உங்களுடைய மனம் திருப்தி அடைகிற வழியில என்ன கிடைச்சதுங்கிறத நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி பயிற்சி எங்களுக்கு வேஸ்ட்டுங்க, ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னாலும், எங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாலும் அதையும் கூட சொல்லுங்க, என்ன மாத்திக்கிறேன் நான். வந்தனங்கம்மா. ரொம்ப அருமையா இப்ப சொன்னீங்கல்ல, எந்த சபைக்கு போனாலும் தவம் பண்ணாதீங்க, தியானம் பண்ணாதீங்கன்னு நிறைய வள்ளலாரை பத்தி அதிகமா பேசுவாங்க. ஆனா அதாவது இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது நானும் நிறைய அது கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய சொல்லுவாங்க, அவர் மேல ரொம்ப பற்று இருக்கு. ஆனா நம்மளுடைய மெய்ப்பொருளை அவங்க உணராம அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கே வேற மாதிரியே அட்வைஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். இன்னைக்கு நீங்களும் சொன்ன வார்த்தைகள்லாம் உங்களுக்கு பதிவாயிருக்குன்னு சொல்றீங்களே, இது ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப எனக்கு சிறப்பா இருந்துச்சுங்க. நீங்க எல்லாம் சிறப்பா இருந்தாலும் இது ஒரு மெயினான பாயிண்ட். மக்கள் எல்லாருமே இதுதான் ஃபர்ஸ்ட் உணரணும். இதுதான் சொல்றவங்க பேச்சு, எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல, அதுபடி இது அருமையா இருந்துச்சுங்கய்யா. நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி, நன்றி. தயவு அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவையா இப்ப அம்மா சொன்ன உணர்ந்த எனக்கு தோணுச்சையா. அருட்பெரும் ஜோதி எல்லாருக்கும் அந்த இறை ஆற்றல் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க இறைவனாவே
ஆவாங்கன்றது இந்த சத்திய சாரத்துல நீங்க சொன்னீங்க ஐயா. இது எல்லாரும் அந்த அருளுக்காக அவங்களுக்கு முக்கியத்துவம் நம்ம மனித தேகமா எடுத்ததுக்கு எதுக்கு வந்துக்கிறோம் அந்த மெயின் பொருளை அவங்க தெரிஞ்சுக்கினாங்கன்னா அவங்க இன்னும் மேன்மையா இந்த ஆன்மா எல்லா ஆன்மாவும் மேன்மையா ஆகி இந்த சத்து சாத்துல உங்களால எல்லாரும் பயனடைவாங்க ஐயா. தயவையா தயவமா, நன்றிமா, தயவமா. ஐயா வணக்கம் ஐயா. வந்தனங்க ஐயா. ஐயா அந்த 42 நாள் நீங்க சொன்னது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. ரொம்ப ஒரு உங்களுடைய பேர் சாய் போஸ் அப்படிதான் இங்க பேர் காமிக்குது, கரெக்டுங்களா? ஆமாங்க ஐயா. நான் ஃபர்ஸ்ட் டே கனெக்ட் ஆயிருக்கீங்களா ஐயா? இது ரெண்டாவது டைம். வீடு எங்க இருக்கீங்கயா? இடையில அந்த டைம்ல நம்ம கலந்து முடியல. வீடு எங்க இருக்கீங்க ஐயா? அண்ணா நகர் இல்லையா இருக்கிறீங்க? சிறப்பு ஐயா. சொல்லிட்டாங்களா ராஜன் பாபு ஐயா? ஆமாங்க, அவரு கூட தான் நான் பணியாற்றுறேன் ஐயா. அவங்க கூட தான் நான் பணியாற்றுறேன். சரிங்க, சொல்லுங்க. நானும் அந்த 48 நாள் ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருக்கும்போது அந்த உணர்வை கண்டேன். ஆனா நீங்க உங்க சொற்பொழிவு இப்போ முழுமையா கேட்கும் பொழுது அந்த நேச்சுரல் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தோன்றதுயா. அந்த ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இந்த மாதிரி உரையாற்றுவது நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குயா. ரொம்ப நன்றியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிங்க. சிறப்பு தயவுங்கய்யா. ஐயா வணக்கம். அருட்பெருஞ்சோதி சன்மார்க்க வணக்கம் ஐயா. உணவுகள் சப்த தாதுகளாக மாறி உடல் ஆற்றலை வியக்க வைக்க வகையில சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கியா. அது ரொம்ப உபயோகமாக இருந்தது. இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிற விஷயம் ஐயா அது. நன்றி நன்றி. தயவுங்கய்யா, தயவு. அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வாரம் நல்லா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 38 பேருக்கும் கண்டிப்பா ஒரு விஷயம் போய் எல்லாருக்கும் ஒரு தெரியாத ஒரு விஷயத்த தெரியப்படுத்திருக்கீங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு இது உண்டு பண்ணும், தெரிஞ்சிருப்பாங்க இன்னைக்கு கண்டிப்பா. அதுல நீங்க அந்த கோழி அடக்காக்குறது சயின்டிபிக்காவும் சொல்லி, ஆன்மீகத்திலையும் சொல்லி, தவத்தையும் சொல்லி, எல்லாமே பெருமானாரையும் பத்தி பேசி எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டீங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்தது. புரியாதவங்களுக்கு கூட எளிமையா புரியுற மாதிரி ரொம்ப அருமையா இருக்குங்கய்யா. மகிழ்ச்சிமா, தயவு. ஆண்டவருடைய கருணை இது இயங்கிக்கிட்டு இருக்கம்மா. சிறப்புங்கம்மா. நன்றிங்கய்யா. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நீங்க சிறப்பா வகுப்பு. நீங்க 48 நாள் 21 நாள் இந்த கோழியினுடைய அடையாது உயிர் எப்படி பரிணாமம் வருது, சிந்தனையை எப்படி வெட்டிக்கணும், ஓவராலா மொத்தத்தையுமே கவர் பண்ண மாதிரி இருந்தது. நீ ஆன்மீக சார்ந்து நம்ம போற அந்த பாதைக்கு கரெக்டான ஒரு தெளிவு கொடுக்குற மாதிரி இருந்ததுயா. நல்லா சிறப்பா இருந்தது. அதே மாதிரி ஜீவன் நிறைய சன்மார்க்கத்துக்குள்ள அந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாருமே அதை தெளிவுபடுத்துறீங்க. எல்லாருக்கும் அது புரிஞ்சதுன்னா அதனுடைய உண்மை தெரிஞ்சு நல்ல வழியில பயணிப்பாங்க. அல்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அல்பெருஞ்சோதி. அனைவர் திருவடிக்கும் பொன்னார் திருவடிக்கும் தயவான வந்தனங்க ஐயா. சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஒவ்வொரு இதுக்கும் ஐயாவோட பாடல்கள் அல்ப பாடல்களை சொல்லி விளக்கம், அதுக்குண்டான இதை பத்தி சொல்லியும் இந்த உண்மை பொருளை படிப்படியா இறைவனோட திருவடி பத்தி தெரிஞ்சுக்கிங்க, உபதேசத்துல உபதேசம் வாங்கிக்கிங்கன்ற மாதிரி சொன்னீங்க. ஏன்னா நிறைய நீங்க சொன்ன மாதிரி இப்ப கலந்துக்கிற அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், தெரியாம கூட இருக்கலாம், மாற்று கருத்தும் இருக்கலாம். ஆனா அந்த உண்மை பொருள் இருக்குதுன்றத நீங்க இதுல படிப்படியா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்களுக்கு வரவங்களுக்கு எதுவும் தெரியாது. சன்மார்க்கத்துல வராங்க,
சாப்பாடு அந்த ஜீவகாரணி ஒழுக்கம் இருக்கணும், கொல்லாம இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய வித்தியாசம்லாம் இருக்கும். ஆனாலும் அவங்க அதை மட்டும்தான் சன்மார்க்கம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா பெருமானம் அடைஞ்சு அந்த உண்மை பொருள் அடையணுன்றதுதான் பெருமானோட நோக்கம். அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இந்த பதிவுல பதிவு செஞ்சிருக்கீங்க. படிப்படியா ஏன்னா எடுத்த உடனே சொன்னா புரியாது. அந்த நிலைக்கு வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா இருக்குது அப்படின்றத சொல்லி அதுக்கப்புறம் உபதேசம் வாங்கணுன்றதையும் வலியுறுத்தி சொன்னது ரொம்ப சந்தோஷமான. குரு பரம்பரை இருக்குது. இது முக்கியமானது. இந்த உண்மை பொருளை இந்த சத்திய பொருளை உணரணும்னா அந்த உள்வழி வாங்கணும்னா சுத்த வழி நம்ம பெற்றே ஆகணும். குரு பரம்பரையில வழியா வருது. அதை நீங்க வள்ளல் பெருமானம் சொன்னதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றிங்க. தயவான நன்றிங்க. தயவுங்கய்யா. அருட்பெருஞ்சோதிங்கய்யா. ஒரு காய்கறியவோ இல்ல ஒரு பருப்பையோ நம்ம அதை சமைக்கணும்னா அதுக்கு தேவையான ஒரு சூடு ஹீட்டை போட்டு கொளுத்தி அதை பதப்படுத்தி அதை வேக வச்சு ஆற வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கே, அந்த ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கே நம்ம அவ்வளோ சூடு கொடுக்குறோம். அன்னைக்கு நீங்க பாயாசம் செய்யும் போதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த ஒரு பருப்பை வேக வச்சு அதை வெள்ளம் எல்லாம் போட்டு செய்யறதுக்கு இவ்வளோ ஹீட் பண்ணி, அப்போனா நம்ம நம்ம உடம்ப பதப்படுத்தணும், நம்ம இறைநிலையை அடையணும்னா நம்ம எந்த அளவுக்கு சுத்த உஷ்ணத்தை உடம்புக்குள்ள ஏத்துனாதான் அந்த நிலையை அடைய முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் போன வாரத்துல இருந்து. இந்த வாரம் நீங்க சொன்னீங்க ஒரு கோழியை அடக்காக்கணும்னா கண்டினியூஸா அந்த முட்டை மேல உட்காந்து அதுக்கான அந்த ஹீட்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த முட்டை அந்த பதப்பட்டு ஒரு குஞ்சியா ஒரு உயிரினமா மாறி வரோம் அப்படின்றத நல்லா தெளிவா விளக்குனீங்க ஐயா. தயவுங்கய்யா. நம்மளுமே ஒரு இறைநிலையை அடையணும்னா அந்த கண்டினியூஸ் அதே ஒரு மைண்ட் செட்லயே இருக்கணும். அப்பதான் நம்ம அதுல இருந்து விலகி போகாம இருக்க முடியும்ன்றது நல்லா புரிஞ்சிச்சுங்க ஐயா. தயவுங்கய்யா. தயவம்மா. வந்தனம். அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி ஐயா. வணக்கம் ஐயா. வந்தனங்க ராஜன் பாபா ஐயா. ஐயா, இப்போ ஒளி இப்போ இன்னும் முருகன் சொன்னீங்க. முருகன் ஒளிப்பொருள், அழகு என்பது முருகன் தான். அந்த ஒளிப்பொருள் நம்ம சினம் கொள்ளும் போது ஒளிப்பொருள் மறையணும் சொன்னீங்க. இந்த புறத்துல இந்த சினம் கொள்ளுனால அந்த ஒளிப்பொருள் எப்படி மறையுன்னு நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கலாம்னா, அந்த போகர் வழிபாட்டுல இப்போ ஐயா பேர்லயும் மறைஞ்சிருக்கு, பழனி ராமலிங்கம் சொல்லி 6 வகை முருகர்ல ஒரு முருகரை மட்டும் ஆண்டி கோலத்துல இருப்பாருங்க. அந்த அறிவு நம்ம சினம் கொள்ளும் போதுங்க நம்மிடம் உள்ள பெண், பொன் மற்றும் மண் மறைந்து ஆண்டியா போகுங்க. அந்த ஆண்டியா போறது மட்டும் இல்லாம நம்முடைய அறிவு மங்கும். அந்த அறிவு மங்குடைய அந்த ஞான வேல், இந்த ஞான வேல் மங்கியும் அதுவும் கட்டியா போயிடுங்க. இந்த சினம் கொள்ளக்கூடாதுன்னு இந்த வகுப்பு மூலியமா அந்த ஒரு தத்துவங்கள் அடங்கிய ஒரு திருக்கோயில் நமக்கு அந்த ஞாபகம் வருது. சிறப்புங்க. திருவிளையாடல் படத்துல கடைசி திருவிளையாடல் படத்துல படமே முழுக்க முழுக்க ஞான பழம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற ஞான ஒளி. அது தாய் தந்தை அப்படிங்கிறது இங்கேயே இருக்கு. வலது பக்கம் சூரியன் தந்தை, இடது பக்கம் மனம் சந்திரன். இதுதான் இப்போ இவ்வளவு நேரம் நம்ம சயின்டிபிக்கா அந்த கேங்லியா பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் இதை பத்தி எல்லாம் பேசலாம். அதை மட்டுமே சுத்தி வந்தோம். அதாவது ஒரு பக்கம் மனதை நீக்கணும், அறிவை பெருக்கணும். இந்த 2 இடத்துலயுமே உற்று நோக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சோன்னா அது சுத்த சூடா ஒளி பொருளா மாறிடும். அது கடைசியா வெளிச்சமாகவும் அது ஒரு அதிர்வு சக்தியாகவும் அது கிடைச்சிடும் நமக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட்ல பார்த்துருக்கோம். திருவிளையாடல் படத்தை திரும்ப ஒரு முறை பாருங்க. இதை பத்தி நம்ம அடுத்து இதுக்குன்னே தனியா அந்த திருவிளையாடல் படத்துல என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரங்கள் பார்ப்போம். இந்த உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னும் இருக்கு. போன வாரம் உணர்வு பத்தி பார்த்தோம், வேற டைமென்ஷன்ல பார்த்தோம். அந்த மாதிரியான உணர்வை இன்னைக்கு வேற ஒரு டைமென்ஷன்ல பாக்குறோம். அடுத்த வாரமும் இது கண்டினியூஸா தொடரும். நன்றிங்கய்யா. இந்த ஒரு கருத்தியா இந்த மனித தேகம் எடுத்த நாம அந்த பழனி முருகர் கோயில் படியில ஒவ்வொரு படியிலும் கால் வைக்கும் போது சினம் கொள்ளக்கூடாது, சினம் கொள்ளக்கூடாது, சினம் கொள்ளக்கூடாதுன்னு படியில கால் வச்சே ஏறினேன். ஒவ்வொரு படியும் நம்ம உடம்புல இந்த ஒவ்வொரு படியா எடுத்து வச்சு பால் பாதம் மூளை வரைக்கும்
ஒவ்வொரு படியா எடுத்து வச்சு சினம் கொல்லக்கூடாது, ஒளி முருகா 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 முருகன்னு கொண்டு போனோம். இதுதான் அடியனுடைய கருத்து. வணக்கம். சிறப்பு, தயவுங்கய்யா, தயவு. இது நம்ம அகத்துல அந்த மாதிரியான செயல்பாடுகளை கொண்டு வரும் பொழுது புறத்துல நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அக உணர்வு தான் வள்ளல் பெருமானார் சொன்ன உண்மை அறிவு. சிறப்பு, தயவுங்கய்யா, அற்புதமா சொன்னீங்க. நன்றி. சொல்லுங்க ஞானமூர்த்தி ஐயா, சொல்லுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா நீங்க சொன்ன விளக்கம் ரொம்ப எல்லாமே சூப்பரா இருந்தது. அதாவது எதையுமே நம்ம தொடர்ந்து செய்யும் போது எப்படி நம்ம மூளையில வழிபாட்டை உருவாகுது, அது போல தொடர்ந்து செய்யும் போது நம்ம மூளையில ஒரு பாதை உருவாகும். அந்த பாதை உருவாக தான் அதுக்கு உண்டான ஒலி கிடைக்கும். நம்ம மெய்ப்பொருள் வச்சுக்கணும். அதே சமயத்துல கோழி அழையங்காக்கும் போது அது குறிப்பிட்ட முட்டை மேல சூடுபடும், அது மட்டும் தான் அது குஞ்சா உருவாகும். சில முட்டை வந்து ஒதுக்கிடும், ஒதுக்கிச்சுன்னா அது அழுகி போயிடும். அது போலதான் நம்ம வாழ்க்கை, நம்ம சரியா எதையும் தொடர்ந்து செய்யாமதான் நம்ம எல்லாமே அழுகி போயிட்டு வள்ளல் பெருமான் அடைந்த நிலையை நம்மளால அடைய முடியல. நம்ம அது தொடர்ந்து முயற்சிக்காதனால்தான் ஒதுங்கி அழுகுன முட்டையாக இருக்கிறோம். அழுகுன முட்டை எப்படி அது ஒலி குஞ்சா உருவாகும்? அதை நம்ம எந்த ஒரு விஷயம் தொடர்ந்து செய்யும் போது அது வந்து மேல மேல நாட்களை கூட்டுறாங்க நம்ம சித்தர்கள். அதிகாலையே அதுதான் பழக்கத்தை கொண்டு வரணும். இதனால நம்ம அழுகுன முட்டையா இருந்தோம். மீண்டும் இனிமேல் தான் அதை வந்து தொடர்ந்து செஞ்சு கோழி எப்படி கொஞ்சம் அதுமாதிரி நம்ம தொடர்ந்து முயற்சி எடுத்து எல்லாமே வந்து நம்ம செயல்பட்டு அந்த நிலையை நம்ம சிறப்பா அடையுன்றதுக்கு ஐயா சொன்ன வழிமுறைகள் ரொம்ப சிறப்பா இருந்தது. சிறப்பு ஐயா, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. ராஜேந்திரன் ஐயா வணக்கம் ஐயா. வந்தனங்க ஐயா. முதல்ல ரொம்ப 40க்கு மேற்பட்ட உறவுகள் பங்கு கொண்டாங்க. எல்லாருடைய மலர் பாதங்களை வள்ளலார் திருப்பாதங்களை எண்ணி மகிழ்ந்து வணங்குகிறேன் ஐயா. இரண்டாவதாக மருத்துவத்திலேயே ஒரு வித்தியாசமான மருத்துவர் நீங்க. ஏன்னா நிறைய இந்த சித்த மருத்துவமும் அழிஞ்சு போனதுல நான் பெற்ற இன்பம் வையகம் பெரு கூட மூடி வச்சுட்டு இருந்தாங்க. நீங்க நான் பெற்ற இன்பம் வையகம் பெருக என்பது போல நீங்க அனுபவிச்ச சக்திகள், நீங்க அனுபவிச்ச அத்தனை கற்றது வந்து மற்றவங்களுக்கு பயனடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட எல்லா தவத்தை பத்தியும் தானத்தை பத்தியும் அது பத்தியும் எல்லாத்தினுடைய சிறப்புகள் பத்தியும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நல்லபடியா இருக்கணும், நீங்க நெடுநாள் வாழணும் வேண்டிக்கிட்டு இன்னொரு செய்தி, இன்று என்னுடைய திருமண நாள், உங்களுடைய வாழ்த்தை எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு எனக்கு 44வது திருமண நாள். நன்றி ஐயா. அனைவருக்கும் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் நன்றி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இது வந்து ஒரு வேள்வி மாதிரியே அமைஞ்சது, எல்லாருடைய மனதில் ஈர்க்கப்பட்டது. நீங்க சொன்ன மாதிரி இந்த தவத்தை பத்தினுடைய அருமை வந்து சக்கரைனா இனிக்காது, அதை அனுபவிச்சுதான் தெரியும். நான் பெற்ற இன்பம் வையகம் பெறுகிறது போல எல்லாரும் அனுபவிச்சானுடைய நன்மைகள் தெரியும். நல்ல வகுப்பையா, மகிழ்ச்சி. இந்த சிறியன் கலந்து கொண்டு சிறப்பு இது என்னால முடிஞ்சதை தெரிஞ்சுக்கிட்ட ஐயா. நன்றி ஐயா. சரி, சிறப்புங்க, தயவுங்கய்யா. இப்ப ஐயாவுக்கு நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு வாழ்த்து. இப்ப தவநிலையில இருந்திருக்கோம், எல்லாத்தையும் அருள் ஒளியோட இருக்கீங்க. அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கருணையாலும் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் அவருடைய அருளாலும் எல்லாருடைய சித்தர்கள், ஞானிகள், குருமார்கள் அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தோடு ராஜேந்திரன் அவருடைய துணைவியார் இந்த மனித தேகத்தை எடுத்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கருணையினால் அவர் பெறக்கூடிய அத்தனை செல்வங்களையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் அன்போடும் கருணையோடும் இயற்கை அறிவோடும் இறை உணர்வோடும் அந்த நித்திய பொருளை அடைவதற்கு வள்ளல் பெருமானார் அவருடைய கரம் பிடித்து இந்த வாழ்வை நித்திய வாழ்வாக மாற்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் புரிய வேண்டும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சன்மார்க்கத்தில் நித்திய வாழ்வை பெற்று நிரந்தரமாக இறைவனுடைய உள்ளத்தில் குடிகொள்ள பூரணத்துவம் பெற இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். கண்ணன் ஐயா, ராஜேந்திரன் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிமா. சிறப்பு சிறப்பு. கண்ணன் நடேசன் ஐயா, நீங்க வாழ்த்துக்கள். நன்றிங்க. ஐயா ராஜேந்திரன் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. திருமண வாழ்த்துக்கள். நன்றி.
நான் வந்து பாக்குறேன். இதுக்கு போறீங்களா ஐயா இன்னைக்கு? இதுக்கு போறீங்களா? தேனாம்பேட்டை அது சைதாப்பேட்டை போறீங்களா? ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா, நான் வந்து பாக்கலாம்யா. ஐயா ஒரு சந்தேகம். ஓகேங்கய்யா, ஒரு சந்தேகம்யா. எல்லாம் எதனாலயா அந்த தவம் தியானம் வந்து வேண்டான்னு சில பேர் சொல்றாங்க ஐயா? அது சன்மார்க்கிகள் வந்து எல்லாம் நல்லதுக்கு ஒரு கடவுளை பார்க்கணுன்றதுக்காக தானே அந்த சன்மார்க்கத்துக்கு வந்திருக்காங்க. ஏன் அது மாதிரி சொல்றாங்க ஐயா? சரிங்கய்யா சரிங்கய்யா. இப்போ என்னுடைய உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்திருந்தது, என்னுடைய மனதிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அதுக்கு என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். வேற ஒருத்தருடைய மனதிலிருந்து ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா என்னன்னாக்க, இப்போ நம்ம உலகில நமக்கு ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு இந்த தண்ணி வந்து வரும், அதை கூட வந்து அடைச்சிடலாம், அந்த ஓட்டையை அடைச்சிடலாம். மனித மனங்கள் வந்து அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய சொல்லோ விஷயத்தையும் நம்ம எதுவும் நம்மளால மாற்ற முடியாது. அப்ப ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகில யார் எது சொன்னாலும் அதை நீங்க காதுல வாங்கலைங்கிறது உங்களுடைய விருப்பம். அப்ப அவங்க அது மாதிரி சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு நமக்கு எது தேவையோ நல்லதை எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையில்லாத விட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம். அதுதான் வள்ளல் பெருமானார் நீங்க தர்க்கம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அவங்க சொல்றபடி சொல்லிட்டு இருக்கட்டும், அது அவங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு, அதை நம்ம வந்து சொல்ல தேவையில்லை. ஆனா நம்ம இது ஏன் செய்யணும், இது எதனால இப்படி வள்ளல் பெருமானார் இப்படி அடைஞ்சாரு அப்படிங்கிற உண்மை விஷயத்த நம்ம பேசணும். அதை வந்து தெளிவு கொடுக்கணும். என்னுடைய அறிவுக்கு எட்டுனதை நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் இன்னும் நிலை உயர்ந்து போகும்போது நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்ப நான் சொன்னதான் நிறைவு அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா என்னுடைய நிலையிலிருந்து உயர்ந்த நிலையிலிருந்து ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் சிறப்பா இருக்கும். அதனால இதையும் நீங்க ஆய்வு பண்ணுங்க. இப்ப கேட்டுட்டு இருக்கவங்கள சில அனுபவம் பெற்றவங்க, இறை உணர்வு பெற்றவங்களும் இருப்பாங்க. இன்னும் மேலும் தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்காக இது ஏதாவது செய்தி கிடைக்குமான்னு வருவாங்க. ஒரு செய்தி ஒரு உள்ளத்துக்கு கிடைச்சது, ஒரு நல்ல விதையை போட்டோங்கிற திருப்தி எனக்கு, இந்த இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மென்மேலும் சிறப்படையணும் அப்படிங்கிற இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இதுதான் என்னுடைய முயற்சிங்கயா. இந்த செயல்பாடுகள்ல ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம், நான் அதுக்கு பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். மற்றவங்க பேசுறத நம்ம கருத்து எடுத்துக்க வேண்டாம், நீங்க ஆய்வு செய்யுங்க. எது உங்களுக்கு உணர்வுல இறைவன் உணர்த்துறாதோ அதை நீங்க கடைபிடிங்க. இது உங்களுடைய உரிமை. நன்றிங்க, நன்றி. ராஜேந்திரன் சங்கரமூர்த்தி ஐயா பேசிட்டு சங்கரமூர்த்தி ஐயா அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா நம்ம சன்மார்க்கத்துல இருக்கோம். இதுல நம்மளோட கடமை என்னன்னா எல்லா ஆன்மாவும் மேம்பட்டு வரணும்ன்றது இதுதான் நம்மளோட இது. அதை நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அதை ஏத்துக்கிட்டு வர்றதும் வராததும் அந்த மற்றவரோட விருப்பம். அதுதான் வந்து நம்ம நிறைய புக்லயும் படிக்கிறோம், எல்லாமே படிக்கிறோம். மனிதரிலும் கல்லுண்டு, மனிதரிலும் மரமும் உண்டு, மனிதரிலும் நீர்வாழ் உயிரினங்கள் உண்டு, பறவை உண்டு, விலங்குண்டு, மனிதரிலும் அநேக உள்ள மனிதர் உண்டு, மனிதரிலும் மனிதர் உண்டு, மனிதன் போற்றக்கூடிய மனிதர் உண்டு, வானவரும் மனிதர் போல் வருவது உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அத்தனை பிரிவுகள் இருக்கு. இந்த சன்மார்க்கம் உண்மை என்று நினைச்சா இங்க வந்து பயன்பெறலாம். இந்த நித்தியமான பேரின்ப வாழ்வு கிடைப்பது சத்தியம் சத்தியம் சத்தியம். அதான் வந்து வள்ளலார் சொல்றாரு, பொய்யென்று எண்ணுகிறே போமின் புறக்கடை, மெய்யென்று எண்ணுகிறே மெய்வினோ இத்தருணம். இங்க வந்தீங்கன்னா இது கிடைக்கும் அப்படின்றத ஐயா தெளிவா சொல்லியிருக்காரு. அதனாலதான் பாடலையும் இன்னொரு பாடலையும் அழகா சொல்லாரு, ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய்யுலகை நம்பாதீர் வாடாதீர் சமரச சுத்த சன்மார்க்கம் சார்ந்து விரைந்து இங்கே என் மார்க்கமும் ஒன்றே அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்தா இது கிடைக்கும். அதுதான் சிறப்பு. அதுக்கான முயற்சி தான் ஐயா சனிக்கிழமை தோறும் எடுக்கிறீங்க. அதையும் சார்ந்து மருத்துவத்தையும் சேர்ந்து கொடுக்குறீங்க. சிறப்பான செயல். இங்க வாழ்வில் பெற வேண்டிய எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழ எல்லாம் வல்ல குருவர்களையும் திருவர்களையும் போற்றி பணிந்து வேண்டுகிறேன் ஐயா. நன்றி ஐயா. தயவு தயவு தயவு. அனைத்து ஆன்மர்களுக்கும்
தயவான வந்தனம். நன்றிங்கய்யா. ராஜேந்திரன் ஐயா அற்புதஞ்சிருங்க தயானம் வந்தீங்க. இதுக்கு முந்தின ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, அதுக்கு அடியன் சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கலான்றதுக்காக ஒரு நிமிஷம். நீங்க யாருடைய எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சரிங்க. இந்த நிகழ்ச்சியில நான் அனுமதிக்கிறதில்லை. நான் அப்புறம் உங்களுக்கு அது ஏன் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இங்க சில விஷயம் நம்ம ஸ்டிக்கா ஃபாலோ பண்றோம். ஓகே, சிறப்பு. தயவு நன்றி. இப்போ இன்னும் வேற யாராவது கருத்து தெரிவிக்கிறது இருந்தா இந்த இதுல என்ன அனுபவம் பெற்றது அதை நீங்க சொல்லுங்க. இன்னும் ஒரு 5 நிமிடம் தான் நம்ம நிறைவு செய்ய போறோம். இந்த நிகழ்ச்சியில பொதுவா எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றேன். நான் சொன்னதுல உங்களுக்கு என்ன நல்லது கிடைச்சதோ அதை நீங்க இங்க தெரிவிக்கலாம். அதே மாதிரி என்னுடைய கருத்துக்கள்ல மேம்படணும், இன்னும் இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. நான் அதை மேம்படுத்தி அடுத்து நான் சொல்லலாம். இங்க யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நான் பதில் கொடுத்த பிறகு அவங்களுக்கு நீங்க பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்க அனுமதி கிடையாது. இந்த நிகழ்ச்சியில அனுமதி கிடையாது. அது மட்டும் இதை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. நன்றி. ஏன்னா பல நிகழ்வுகள்ல இப்படிதான் கருத்துக்கள் மாறி மாறி போகும்போது நேரம் எல்லாருக்கும் விரயமாகும். ஏதாவது சொல்ல வேண்டியதுதான் எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. நன்றி. தயவு இந்த தெளிவோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஸ்ரீனிவாசன் ஐயா, இப்ப உங்களுடைய ஐயா அற்புதம் ஐயா. அதாவது உங்களுடைய தொடர்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு பெருமாளுக்கு மிக்க நன்றி சொல்லணும். என்னுடைய வகுப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. அதாவது நாங்க கொஞ்ச நாளா நம்ம இதுல சிந்திட்டு இருக்கிறத பெருமானார் அடைந்த 43 நிலையை தான் ரொம்ப சிந்திச்சுட்டே இருந்தோம். ஆனா ஏன் அடையலன்றதுக்கு காரணம் ரொம்ப அழகா நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது பெருமானார் கூட சொல்லிருப்பாரு, சாதகர் சாத்தியர். இதெல்லாம் சாத்தியருக்கு தான் நம்ம முடியும், சாதகம் பண்ணிட்டு இருந்தா முடியாது. அப்ப சாதகம் எப்போ இதுவாகும்னா, நீங்க அற்புதமா அந்த 48 நாள், நான் நிறைய முறை சபரிமலைலாம் போயிருக்கோம், எத்தனையோ முறை போயிருக்கோம். ஆனா அந்த 48 நாளோட விசேஷம் நீங்க அந்த 3:21 பிரிச்சு அந்த அற்புதமா விளக்குனீங்க. அதாவது அந்த செல்கள் புதுப்பித்தல்றீங்க, அந்த டைமுக்கு அந்த எடுத்துக்கொள்ளும், அப்புறம் நம்முடைய மூளையில பதியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டோட ரொம்ப வேதியியல் மாற்றம் சயின்டிஃபிக்கா எடுத்துட்டு போனீங்க. ரொம்ப அற்புதமா இருந்ததுயா. அப்புறம் சில கருத்துக்கள் மட்டும் தீட்சை பெருமானார் எதுவும் சொல்லலைன்ற மாதிரி சொன்னீங்க. ஆக்சுவலா பெருமானார் உரைநடையில தீட்சைனா தீ மலம் அப்படின்றாரு. அதாவது தீ மலம் ஷைனா ஒழிவுன்றாரு. அதாவது மலத்தை ஒழிக்கிறது தான் தீட்சை. அதை தவறானதவா ஐயா சொல்லல. அது தீனா ஆணவம் கண்மம் மாயை. அதுதான் அதுதான் ஆமா ஆமா ஆமா, நீங்க அற்புதமா சொன்னீங்கய்யா. அதுதான் இது சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது அந்த ஒழிக்கக்கூடிய இது பெருமானை சொல்லியிருக்காரு. அப்புறம் சில டைம் அதுக்கப்புறம் ஐயாவே சொல்லுவாரு, இதெல்லாம் சாதகம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி போயிடுவாரு. முதல்ல தியானத்தை பத்தியும் அற்புதமா சொல்லியிருக்காரு. தியானம்னா நீங்க உருவத்தை வைக்கணும், தக்க குரு மூலம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்லாம் சொல்லுவாரு. அப்புறம் ஒரு நிலையை அடைஞ்சு நீங்களே எனக்கு இந்த விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் இந்த தெளிவே கிடைச்சிருக்கு. அதாவது முதல்ல நான் கேட்டேன், உங்களை கூட கேள்வி கேட்டேன், ஐயா இதெல்லாம் முதல்ல சொல்லுங்க, இதுதான் முதல்ல அடிப்படையா, இதுல போக போக உங்க தெளிவு கிடைக்கும் போது உங்க அனுபவ நிலைகள்ல மாறன்னு ரொம்ப அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க. அதுதான் ரொம்ப அற்புதமா இருந்ததுயா. சிறப்பியா சிறப்பியா. நன்றியா நன்றி. நம்ம ஒரு பயிற்சியா அதிகாலையில இதை செய்யறோம். இது நமக்கு பழகிருச்சு. இந்த பயிற்சியை ஏன் செய்யணும் அப்படின்னா, இந்த கேங்கிலியா அப்படிங்கிற ஒரு ஹார்மோனல் பழைய வாசனையில இருக்கிறது புது முயற்சிக்கு விடாது. இப்ப அதை கடந்து ஒரு வைராக்கியத்தோட நம்ம இந்த 21 நாளை கடந்துட்டோம், 42 நாள் 48 நாளை கடந்துட்டோம், 60 நாளை கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளால இப்ப காலையில எந்திரிக்க பழக்கம்னு வச்சுக்கோங்க. 3 மணிக்கு எழுந்திரிக்கிறோம்னா நம்மளால எழுந்திரிக்காம இருக்கவே முடியாது, எழுந்திருப்போம். இப்போ ஒரு அவசியம் இல்லாத ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்கு, டீ காபி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போண்டா பஜ்ஜி சாப்பிட்ற பழக்கம் கூட இருக்கும். நான் அதை விடுவிச்சிட்டேன். இது மாதிரி நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கத்தை விடுவிக்கிறது தான் பக்தி மார்க்கத்துல கூட. இப்ப நீங்க காசி ராமேஸ்வரம் போயிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதை ஒண்ணு விட சொல்றாங்க. ஏன்னா அந்த பற்று அறுக்கணும் அப்படிங்கறதான் இதனுடைய நோக்கம். ஒரு விஷயத்தை விட சொல்றாங்க, அது ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணி அதை ஒரு பழக்கப்படுத்திட்டீங்கன்னா இது நியாயமானது, இந்த மாதிரி செய்யறது
நல்லத கொடுக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து உங்க மூளையில போய் பதிஞ்சு அது ஒரு நிரந்தர செல்கள்ல பதிவாயிடுது. அது அடுத்தடுத்த பழக்கத்துக்கு இன்னொரு ரூட்டை வந்து போட்டு அது ஒரு சுரப்பிகளை சுரந்து செயல்படுத்துறதுக்கு ஊக்கம் கொடுக்குது. இது மாதிரி அச்சீவ் பண்றவங்க அச்சீவ் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்றேன், இந்த ஒரு நுட்பங்களை வச்சுதான் இன்னைக்கு நிறைய பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, மனம் சார்ந்த பயிற்சிகள்லாம். இப்ப நான் வந்து குணப்படுத்துறது கூட பாத்தீங்கன்னா, நான் மருந்துங்கிறதெல்லாம் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தேன் நிறைய பேருக்கு. இப்ப நான் மருந்தே கொடுக்கறது இல்லை. மருந்து கொடுக்காம எப்படி வைத்தியம் பார்க்கறது அப்படிங்கறது தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பெரிய பெரிய பணக்காரர்கள் அவங்க எல்லாம் கஷ்டப்படுறதே இல்லை, ஆனா அவங்க பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப ஏழையா இருக்கிறவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, கடின உழைக்கிறாங்க, ஆனா அவங்க கிட்ட பணம் சேரல. இது ஏன் அப்படின்னாலும் இதுவும் இங்கதான் நடக்குது. இப்ப அருளாளர்கள் அந்த நிலைக்கு போனவங்க, அருளை பெறக்கூடியவங்க, அந்த உணர்வுல இருந்து ஒரு வைராக்கியத்தோட செயல்படும் போது அவங்களுக்கும் அது கிடைச்சிருக்கு. அருள்ல வளமையா இருக்கிறவங்க இருக்காங்க, இந்த இகலோக வாழ்க்கையில பொருள்ல வளமையா இருக்கிறவங்க இருக்காங்க. யாரு எதை தேடுறாங்க? அதனாலதான் எங்கெங்கு இருந்து ஏதேதி வேண்டினும் அங்கெங்கு இருந்தருள் அருட்பெரும் ஜோதி எப்படி எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெரும் ஜோதி. இந்த பிரபஞ்சத்துல உங்க மனதை கொண்டு உடலை கொண்டு எப்படி பக்குவப்படுத்தினா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடைஞ்சிடலாம். அது பொருளா இருந்தாலும் பொருள் கிடைக்கும், அருளா இருந்தாலும் அருள் கிடைக்கும். ஆனால் நமக்கு எது வேணும், இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத சிந்திச்சு வள்ளல் பெருமானார் கொடுத்த மிக உச்ச நிலையில இதுக்கு மேல இது ஒரு செய்தியே இனிமேல் இல்லப்பா அப்படின்னு சொல்ற அளவுல கொடுத்திருக்க ஒரு செய்தியை வச்சுட்டு நாம இன்னும் முன்னேறாம இருந்தோம்னா ஒரு படியாவது மேல முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஆய்வுல தான் எப்படியெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியுங்கிறதுக்கு தேடுதலோட ஒரு செய்தியே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாரம் ஃபுல்லா தேடுறேன். என்கிட்ட இருக்க புத்தகங்கள் இ புக்ஸே வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கு. இ புக்ஸ் வீட்டுல இருக்க புத்தகம் ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். நான் நிறைய நேரம் படிக்க மாட்டேன். ஒரு செய்தி ஒரு தேடுதல் கிடைக்கும், எதுல கிடைக்குதுன்னு பார்ப்பேன். அந்த ஒரு செய்தியை தேடி எடுத்துட்டு நைட்டு படுப்பேன். அது ஒண்ணு கிடைச்சா போதும் எனக்கு. அந்த உணர்வுல அப்படியே பதிஞ்சிடுற மாதிரி வச்சுக்க. இப்ப நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இது சரியா தவறா, எத்தனை பேர் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, அதன் மூலமா என்ன அடைஞ்சிருக்காங்க, யார் சொன்னது, இதெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி வள்ளல் பெருமானார் சொன்ன ஞானத்துல இந்த உலகில் இருக்க சயின்ஸ் அறிவியல் என்ன சொல்லுது இப்படி ஒரு பார்வையோட. ஆனா பெரிய அளவுல போயிட்டு நம்ம வந்து வாக்குவாதம் பண்றதுக்கோ தர்க்கம் பண்றதுக்கோ இல்லை. ஆனா நம்ம அடைய வேண்டியதுக்கு நமக்கு என்ன வேணும், அந்த அத்தியாவசியமான ஒரு ஆணித்தரமான ஒரு பொருளை தேடி பிடிச்சிட்டோம்னா நம்ம போகலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வழி கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்குண்டான இறைவன் வந்து தேடுதலோட நிறைய புத்தகங்களை எனக்கு காமிக்கிறார், இதை படி அப்படின்ட்டு. அது மாதிரி 1 by 1 போயிட்டே இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு கிடைக்கிற பொருள் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்த வாரம் என்ன கிடைக்குதோ அதை கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்த வாரம் என்ன கிடைக்குதோ. ஏன் அப்படின்னா என்கிட்ட காசு கிடைச்சது அப்படின்னா மற்றவங்க நல்லது செய்யறதுக்காக தான் எனக்கு கொடுத்துருக்காருன்னு நான் உணர்றேன். எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது அப்படின்னா யாருக்கோ ஒருத்தர் கொடுக்கறதுக்கு தான் எனக்கு கொடுத்தாருன்னு நான் உணர்றேன். என்கிட்ட கிடைக்கிறத நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்றேன். இறைவனுடைய சந்நிதியில நாம எல்லாரும் ஒரு நிரபராதி செல்ல பிள்ளைகள் ஞான பிள்ளைகளா வரணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஆசை. உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்புக்கு மகிழ்ச்சி, நன்றி. வேற யாராவது சொல்ல வேண்டியதா சொல்லிடுங்க, நிறைவு பண்ணிடலாம், நேரம் ஆயிடுச்சு. 5:50 கிருஷ்ணவேணி அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க கிளாஸ். ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிட்டு தான் இருந்தோம். அந்த பிசினஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் முடியல, இல்லைன்னா வந்து டெய்லியுமே 4:30க்கு எந்திரிச்சிருவோம். இப்ப கொஞ்சம் லேட்டா படுக்கிறதுனா இருந்தாலும் உங்களால இந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. ஆட்புரிஞ்சதுக்கு நன்றி. பாலமுருகன் சொல்லிடுங்க, நம்ம நிறைவு போயிடலாம். ஞானோதயம் ஐயா சொல்லுங்க. எல்லாரையும் ஒரு கோஆர்டினேட்டா எல்லாரையும் அணைச்சிட்டு போய் உங்களுடைய கருத்தையும் நல்ல விளக்கமா சொல்லி இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி.
வர்றதுக்கு உடைய தவறெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்களுடைய இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னுட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறீங்க. அதெல்லாம் சிறப்பா இருக்குது. சிந்தை அறியாருக்கு இது போதிப்பதல்லது செப்பினும் வெகு தர்க்கமாம் அப்படின்னு சொல்லுவார். தர்க்கத்துக்கு இடம் கொடுக்காம இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பா செய்றீங்கயா. சிந்தை அறியாருக்கு இது போதிப்பதல்லவே செப்பினும் அப்படி சொப்பினும் வெகு தர்க்கமாம், அப்படிதான் தர்க்கம் தான் வரும் அப்படின்றத அவாய்ட் பண்றீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது. நன்றியா. புரிஞ்சுக்கிட்டீங்கயா, ரொம்ப சிறப்பு. எதுக்குன்னாங்கயா இது எல்லாரும் அன்பான வேண்டுகோள் நான் கேட்கிறேன். நம்ம சத்து விசாரம் பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அது நல்ல உணர்வை தூண்டாது. ஏன்னா நல்ல உணர்வு இல்ல நம்ம சிறப்பா மேம்படணுங்கிறதுக்காதான். நல்ல உணர்வுக்கு போயிட்டு திருப்பி தர்க்கமாச்சுன்னா அந்த உணர்வு கெட்டு போயிடும். இவ்வளவு நேரம் பண்ண தவத்து அல்லது அந்த ஒரு நன்முயற்சி பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வேதியியல் மாற்றம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதற்காக தான் இதை நான் சயின்டிபிக்கா தான் சொல்றேன். அடியனுடைய கருத்துக்களை ஏற்று அன்போடு ஏற்று நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மென்மேலும் சிறக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு. நன்றி ஐயா. பாலமுருகன் ஐயா. பாலமுருகன் ஐயா. ஐயா நிறைவா நீங்க சொல்லுங்க, ஜோதி பாட்டுக்கு போயிடலாம். நீங்க பேசின பிறகு ராஜேந்திரன் ஐயா நன்றி உரை சொல்லிடுவாங்க. நன்றி உரை சொல்ல பிறகு கலைவாணி அம்மா இருக்காங்க, ஜோதி பாட்டு பாடிடலாம். சிறப்பு. நன்றி. ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மநேய சன்மார்க்க உறவுகளே, இவ்வளவு நேரம் அருமையான கருத்துக்களை வழங்கிய மருத்துவர்களுக்கும் அதை மிக பொறுமையாக நல்ல கருத்துக்களை உள்வாங்கி நாம் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே கலந்து கொண்ட அனைவருடைய மலர்பாதங்களை மன்னிட்டு வணங்குகின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பம் சீரும் சிறப்புடன் பேரும் புகழுடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டிக் கொண்டு என்னுடைய திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி அடுத்த வாரம் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவர்களுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றிமா நன்றிமா நன்றிமா. வாழ்த்துக்களுங்க ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. உங்கள் பணி மேன்மேலும் சிறந்து வளல் வருமான ஆசீர்வாதம் கிடைக்க அருள் புரிய வேண்டுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. வாயார வாழ்த்துகின்ற ஒரு மனத்தா வந்த தெய்வம் வேதனை வாழ்த்துதான் வைக்கிறவங்க உங்களுடைய அனைத்து வாழ்த்துக்களும். நன்றி. வாழ்த்து சொல்லிருக்கீங்க எல்லாரும். அவருடைய பொன்னார் திருவடிகளுக்கு நன்றி. ஐயாவுக்கு வாழ்த்து சொன்னவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. பாலா உங்களுடைய இதை சொல்லிடுங்க, நம்ம ஜோதி பாட்டுக்கு போயிடலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்றேங்க ஐயா. இன்னைக்கு மிக சிறப்பா அற்புதமா விளக்கமா சொன்னீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு வேண்டாத விஷயமா இருந்தாலும் அந்த 21 நாள் பழக்கத்துக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல நிலைக்கு திரும்புவோம், நல்ல பழக்கத்துக்கு வந்துருவோம். வேண்டாத விஷயம் விடணும்னு நினைச்சாலும் விட்டுறலாம் அப்படிங்கறது தெளிவா சொன்னீங்கய்யா. அந்த கோழியோட மூட்டையை அடகாக்குறதுல இருந்து அது எல்லாமே சிறப்பா சொன்னீங்க. வள்ளல் பெருமான் அடைஞ்ச நிலையை யாரு எதனால எல்லாரும் அடைய முடியலைங்கிறதையும் சிறப்பா எடுத்து சொன்னீங்கய்யா. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்கள் பணி மேன்மேலும் சிறப்பா அமைய வள்ளல் பெருமான் ஆசீர்வாதம் பண்ணி நீங்க மேன்மேலும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கய்யா. நன்றிங்கய்யா. ஆண்டவருக்கு சர்மாப்பணம். திருச்சிட்டம்பலம். பாலா. தயவு ஐயா. ஐயா என்னுடைய கருத்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் இன்னைக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டேங்க. இந்த வகுப்பு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு ஒண்ணு புகுத்துறீங்க. அந்த வகையில இந்த வாரம் பாத்தீங்கன்னா, இப்ப நான் தெரிஞ்சது பாத்தீங்கன்னா நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நமக்காக உழைக்கக்கூடிய உடல் உறுப்புகள் நம்ம நினைச்சே பாக்குறது இல்லை. ஒவ்வொரு வாரமும் நீங்க சொல்லும் போது அதை பத்தி நினைக்கிறோம். அந்த நன்றி மறப்பது நன்றி அன்று என்ற வார்த்தைய இவங்களை யோசிக்க வைக்கிறீங்க. உடல் உறுப்பு நினைக்கிறீங்களா, அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த 48 நாள் என்ன எதை குறிக்குது அப்படின்ற விளக்கம் உங்களுக்கு தெரிய வந்தது. அது 9 நவகிரகங்கள், 12 ராசி, 20 நட்சத்திரம், அது கூட்டம் 48 அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நானு.
அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து 7 தாதுக்களா பிரியுது. அந்த 7 தாதுக்கள் வந்து சத்தம் மாற்று வந்து 21 நாள் ஆகுன்றாங்க. அந்த 7 தாது வந்து 21 நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அதையே வந்து அந்த சாப்பிட்ட பொருளை வந்து சத்தம் மாறுறது 42 நாள் ஆகுதுன்னு சொன்னீங்க. அந்த அதுவே முழுமையா கருது வந்து 63 நாட்கள் ஆகுதுன்னு சொன்னீங்க. இப்படி இந்த பொறுமை வேணும், இந்த மாறுறது வந்து இத்தனை நாட்கள் ஆகுதுன்னு சொல்லும்போது இது எதை புரியும், நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிறோம்னா அது வந்து நம்ம பொறுமை வேணும். அந்த இந்த அடைக்காரதோட நான் சொன்னீங்க, கோழி அடைக்காரன்னு சொன்னீங்க, அது விஷயம் புரிய வச்சுங்க. இது எதை புரியுதுன்னா வந்து நம்ம கத்துக்கிட்டா அது வந்து முதல்ல முயற்சி எடுக்கணும், அடுத்தது பயிற்சி பண்ணணும், அதை தொடர்ச்சியா செய்யணும் அப்படின்றத இன்னைக்கு வகுப்பு மூலம் கத்துக்கிட்டாங்க ஐயா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சொன்னீங்க தீட்சை அப்படின்னு போட்டு ஐயா சொன்னது தீன மலம் செயல ஒளித்தடுப்பாரு. அது எதை சொல்லி பாத்தீங்கன்னா அந்த உற்று நோக்குது அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு கொஞ்சம் புதுமையா இருந்தது. அந்த தவனா என்ன அப்படின்றது உற்று நோக்குதல், ஒன்றை பொருத்தி பார்த்தல், சிந்தனை செய்தல், இதெல்லாம் தீட்சா அந்த வார்த்தைகளே எனக்கு தெரிய வந்தது மூலமா. அது மட்டும் இல்லாம அந்த பழைய வாசம் நம்மள வந்து மறக்க பழைய வாசத்தை கொண்டு போகுது, புதிய முயற்சி எடுக்காம நம்மளை கொண்டு போகுதுன்னு பார்த்தோம்னா அந்த சுரபி பார்த்தோம்னா டார்சல் கேங்கரியா அந்த சுரபி நம்ம வந்து பழைய வாசத்தை கொண்டு போகுது அப்படின்ற தகவலை இன்னைக்கு தெரிஞ்சுட்டாங்க ஐயா. நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டாங்க ஐயா. பாத்தீங்கன்னா அந்த பெருமானா சொன்ன விஷயங்கள்லாம் சொன்னீங்க, அந்த ஒவ்வொரு அகவலையும் சொன்னீங்க. அது மூலியமா நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து அந்த அது ஒற்றி பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அது பொருந்தி பார்த்தல், நம்ம என்ன செய்யறதுன்னு தப்பு பண்றோம், நம்ம ஏன் நடக்காம போகுது அப்படின்றதெல்லாம் விளக்கம் அதிகமா கொடுத்தீங்க ஐயா. ரொம்ப சிறப்பா செய்றீங்க ஐயா. இந்த பணி உங்களுக்கு வந்து மேன்மேலும் தொடர எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களுக்குரிய வாழ்வில் பெற வேண்டிய உடல் நலம், நீலாயுள், செல்வம், முயற்புகள், மெய்ஞானம் பெற்று திருநிலைத்துணல் அருளோடும் அன்போடும் சீரோடும் சிறப்போடும் இயற்கையோடும் சுயத்துவங்க எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லா வளங்களையும் மலங்களையும் பெற்று வளமோடு வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமாறு 12 வேண்டுவதையும் உங்களுக்காக சிறப்பு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமோடு. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. திருவிளையாடல் படத்தை இந்த வாரத்துல நீங்க வந்து ஒரு முறை எல்லாரும் பாத்துருங்க. அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரத்துல இது பத்திய செய்திகள் உங்களுக்கு வரும். அது ஒன்று. இதுக்கு இடையில வந்து யூடியூப்ல இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பாடல் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இது சினிமா பாடல் தான், ரொம்ப எளிமையா தான் இருக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அதுல என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இரவும் வரும் பகலும் வரும், நிலவு ஒன்றுதான், சூரியன் ஒன்றுதான், இந்த உலகம் ஒன்றுதான், இந்த உடல் ஒன்றுதான், இப்படி ஒன்றுதான் வரும். ஆனா இருவேறு நிலையில நடக்கும். அந்த இருவேறு நிலைய அவங்க புரிஞ்சு அந்த பாட்டை பாடலையான்னு தெரியல. ஆனா இது எல்லாமே ஒன்றுதான் அப்படிங்கிறது, ஒன்று அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை குறிக்கும். இந்த ரெண்டும் வேற வேறையா காமிக்குது பாத்தீங்களா. இது வந்து அந்த பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் அதையும், அப்புறம் அந்த பேசல் கேங்லியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அது காமிக்கும். அது கெமிஸ்ட்ரி வகையில அப்படி பார்க்கணும். இது உலகியல் வாழ்க்கையில அனுபவமா அந்த பாடலை பாடியிருப்பாங்க. இது எல்லா இடத்துலயுமே நீங்க பொருத்தி பார்க்கலாம். இந்த பாட்டை இன்னைக்கு கேட்டுடுங்க. கேட்டுட்டு கூட இடையில எப்பாவது நீங்க போன்ல சொல்லுங்க. இரவும் வரும் பகலும் வரும் அப்படிங்கிற அந்த வரி உள்ள பாடல். நம்ம தான் லிங்க் கூட உங்களுக்கு நான் இன்னைக்கு அனுப்புறேன். சரி கலைவாணி அம்மா, நீங்க இப்ப ஜோதி பாடலுக்கு போகலாம். வந்து ஒரு எனக்கு சின்ன வயசுல கொடி ஏத்தும் போது ஒரு கடவுள் வாழ்த்து பாடுவாங்க. இப்ப வந்து இறைவன் வாழ்த்து நீங்க பாடுற மாதிரி இருக்குமா? இப்போ இறைவனோட வாழ்த்து நீங்க பாடனீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிம்மா கலைவாணி அம்மா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றியா ஐயா. ஒண்ணே ஒண்ணு ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. போன முறை ஆனா தியானம் சொன்னீங்க, அது மனசுல வாரம் ஃபுல்லா இந்த வாரம் ஃபுல்லா நினைச்சிட்டே இருக்கு. அடுத்த முறையாவது அதை கொஞ்சம் அடுத்த வாரம் ஆனாபான தியானம் நம்ம பண்ணுவோம். சரிங்க சரிங்க. ஆனாபான தியானம் வந்து அடுத்த வாரம் பண்ணிட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட் நம்ம பேசலாம். நன்றி நன்றிங்க ஐயா. அர்த்தம் சொல்லுங்கய்யா. அம்மா சொல்லுங்கம்மா. நாங்க நீங்க போயிட்டு இப்ப
படம் பார்க்க சொன்னீங்களே, அது நாங்க எங்க போய் பாக்குறதுங்க ஐயா? உங்களுக்கு நான் லிங்க் அனுப்பி விடுறேன். எப்படி பார்க்கணும்? தெரியாது. உங்க போன் டச் போன் தானே? ஆமா. அதிலே பார்க்கலாம். நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். அதை கிளிக் பண்ணால அந்த படம் வந்துடும். சரிங்கய்யா. இந்த பாட்டும் அனுப்பி வைக்கிறேன். லிங்க் இப்ப எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரிங்கய்யா, நன்றி. திருவிளையாட படத்துல முழு படம் பாருங்க முடிஞ்சவங்க. முழுமையானதை பார்த்தா போதும். ஆமா, நான் இன்னைக்கு பாருங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பாருங்க. நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன், இன்னைக்கு லிங்க் அனுப்புறேன். சிறப்புங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா, இன்றைய வகுப்பு மிக சிறப்பாக இருந்தது ஐயா. சிறப்பு, மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சூயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வ்யோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியே குவளையம் எல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றிங்க ஐயா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே மாதிரி நம்ம எல்லாம் கனெக்ட் ஆகும். இதுக்கு இடையில நீங்க திருவிளையாடல் படத்தை பாருங்க. மகிழ்ச்சி, நன்றி. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும்